ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான பிரதர் சிஸ்டர் லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ட்ராமாவில் வந்து ஹீரோயினுக்கு வந்து 3 பிரதர் இருக்காங்களா, அந்த 3 பிரதரும் நம்ம ஹீரோயினுக்காக அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கூட எப்படிலாம் சண்டை போடுறாங்க, அவங்க பாசத்தை எப்படிலாம் காட்டுறாங்கன்றது இந்த ட்ராமாவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே சூ குரூப்போட பிரசிடென்ட் தான் காட்டுறாங்க. இவர் தான் சூ. அவர் வந்து நம்ம ஹீரோயினோட முதல் அண்ணன், அதாவது பெரிய அண்ணன். ஆனால் அவருக்கு தங்கச்சி இப்போ எங்கே இருக்கான்றது தெரியவே தெரியாது. என்ன தங்கச்சி சின்ன வயசுலேயே காணாமல் போயிட்டா. அவர் ஏதோ டாக்குமெண்ட்டில் சைன் போட போகும்போது அவருக்கு ஒரு கால் வருது. அதே மாதிரி இன்னொரு அண்ணனை பார்த்தா அவர் வந்து பாக்ஸராக இருக்காரு. இவருக்குமே தங்கச்சி எங்கே இருக்காருன்றது தெரியாது. மொத்தம் நம்ம ஹீரோனுக்கு 3 அண்ணங்கள்ல லாஸ்ட்டாக இருக்க குட்டி அண்ணன் வந்து அவர் வந்து கிளப்பில் வந்து ஒரு சிங்கராக இருக்காரு. அவர் ஒரு பக்கம் டான்ஸ் ஆடிட்டு இருக்க. இப்போ 3 பேருக்கு ஒரே டைமில் வந்து கால் வருது. என்னன்னா இவங்களோட அசிஸ்டண்ட் தான் கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி உங்களோட தங்கச்சியை வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க இப்போ வந்து பெய்ஜிங்கில் வந்து இப்போ ஒரு வீடு வாங்கியிருக்காங்களாமா. அது மட்டும் இல்லை, அந்த வீட்டுக்கு இன்னைக்கு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. நம்ம போனோன்னா உங்கள் தங்கச்சியை பார்த்துடலான்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் 3 பேருக்கும் அட் டைமில் கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. 3 பேருக்கு இது கேட்டோன்னே சந்தோஷம். ஆன் த ஸ்பாட்டில் வந்து என்ன வேலை பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு என் தங்கச்சி கிடச்சிட்டா, நான் போகிறேன், அதனால எல்லாம் கேன்சல்ன்ற மாதிரி 3 பிரதர்ஸுமே அவங்க பண்ண வேலையை விட்டுட்டு அங்கேருந்து கேட்டு இப்படிலாம் வந்து நீ அவளை கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் நிற்க வைப்ப அப்படின்னு மாதிரி தான் கேட்டுட்டு இருக்கா. அவன் உடனே என்ன சொல்கிறான்னா, நான் அவங்க கூட பிரேக்கப் பண்ணிக்கிறேன், இவ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, அவள் வயதில் என் குழந்தை வளருது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். என்னன்னு சொல்லிட்டு இருக்க, நம்ம கல்யாணம் பண்ணி நான் சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகணுன்றதுக்காக நான் அதுக்கான மருந்துலாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்ல, அவன் ஒன்னே அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, நான் இப்போ உன்னை பிரேக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லும் போது அப்போ சாங்க ஒன்னே இங்கே பாரு, இந்த டேப்லெட்லாம் நான் எவ்வளோ நல்லா போட்டுட்ருக்கேன், நீ தானே கொடுத்த அப்படின்னு சொல்லும் போது அந்த பக்கத்தில் ஜியாங்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக வந்திருப்பல்ல, அவள் சொல்கிற அந்த மருந்து பார்த்துட்டு அது குழந்தை வயிற்றுல தங்கக்கூடாதுன்ட்டு போடுற மாத்திரை அப்படின்னு மாதிரி சொல்லும் போது ஈரன் ஷாக்கில் அந்த மாத்திரையெல்லாம் கீழே போட்டுடுறாங்க. அப்போ வேணும்டி தான் அன்வர் நீ எனக்கு இதை கொடுத்தியா, எனக்கு பேபி ஃபார்ம் ஆகக்கூடாதுன்னு நினச்சி தான் கொடுத்தியான்ற மாதிரி ஹீரோன் அங்கே அழ ஆரம்பிச்சிடுறா மருந்தெல்லாம் கீழே போட்டுட்டு. இதை பார்த்து அன்வரும் சரி நடிக்காத, நான் உண்மையை சொல்லவா, 3 வருஷம் உன் கூட இருந்தாலும் எனக்கு சுத்தமாக ஒன்று பிடிக்கவே இல்லை, உன்கிட்ட வரும்போதெல்லாம் எனக்கு அப்படியே ஃபீவர் வர மாதிரியே தோணும் தெரியுமா, எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லைடி அப்படின்னு நம்ம சொல்லும்போது அப்போ சாங் சொல்கிறா, இதையே நீ முன்னாடி சொல்லலை, நீ தானே சொன்ன, நீ உங்கள் அம்மா சொன்னீங்கல்ல, நான் வந்து புது வீடு வந்து வாங்கினா நீ என்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னலன்னு சொல்லும்போது அவன் அங்கேயே சிரிக்க ஆரம்பிச்சிடறான். நம்ம ஹீரோனை கண்டுக்காம ஜியாங்குமே கூட சேர்ந்து சிரிச்சிட்டு தான் இருக்கா. அன்வர் சொல்கிறான், சரி ஆமாம் சொன்னேன், இந்த வீடு இனிமேல் எனக்கு தான், நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு நம்ம சொல்லிவிட. அதே டைமில் ஹீரோனோட அம்மா வெளியே வராங்க. அவங்க வந்துட்டு பொண்ணு வீடு வாங்கியிருக்கா, இந்த வீட்டுக்குள்ளே தான் இருப்பா போல, நம்ம போய் பார்க்கலான்ற மாதிரி வரும்போது அன்வரோட அம்மா வெளியே நின்று கெஸ்ட்டு கூடலாம் பேசிகிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோனோட அம்மா உள்ளே போகும்போது அன்வரோட அம்மாவை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாரும் உள்ளே இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க வந்து கெஸ்ட் எல்லாருமே நம்ம ஹீரோனோட அம்மாவை பார்த்து என்ன இந்த லேடி கிளீனர் லேடியாச்சே, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்வரோட அம்மாவை பார்த்து கேட்க, அந்த அன்வரோட அம்மா இருக்காங்களா அவங்க உடனே வந்து ஹீரோனோட அம்மாவை பார்த்து ஏய் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க, இங்கேருந்து வெளியே போ, இங்கெல்லாம் நீ இனிமேல் நிற்கக்கூடாது, என்ன தைரியத்தில் முன்னாடி வந்து நின்று பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஓவராக பேசுது. இதை பார்த்த சாங்கோட அம்மாவும் என்ன இப்படி பேசிட்டே போறீங்க, நீங்க உங்களோட பையனுக்கு தானே என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன், 3 வருஷம் அவங்க ஒன்னா தானே இருந்தாங்க, அது தெரியாம இப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட அம்மாவும் நான் என் பொண்ணை பார்க்க உள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்வரோட அம்மாவை பேச்சு கேட்காம அவங்க உள்ள போறாங்களா. அப்போ அந்த லேடி உடனே நம்ம ஹீரோனோட அம்மாவை கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஏய் நீ ஒரு கிளீனர் லேடி, நீலாம் வந்து என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அம்மாவை பிடிச்சி தள்ளி விட்டுடுது. இந்த சவுண்ட் இல்லாம ஹீரோனுக்கு வீட்டுக்குள்ள இருக்கும்போது கேட்டுடுதா. ஹீரோயின் வேக வேகமா வெளியே ஓடி வந்து அம்மா என்னாச்சுமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வேக வேகமா தூக்கி விட்டுறாங்க. அப்போ அவங்க அம்மாவும் வந்து ஹீரோனை பார்த்து கேட்குறாங்க, சாங் என்னம்மா ஆச்சு, உனக்கும் அன்வருக்கும் எதனா பிரச்சனையா, என்னை ஏம்மா உன் வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க இந்த லேடி அப்படின்ற மாதிரி தான் ஹீரோனோட அம்மா ஹீரோனை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஹீரோனும் வந்து அவங்க அம்மாவை பார்த்து அம்மா எல்லாம் முடிஞ்சு போச்சுமா, அவன் என்னை வந்து பிரேக்கப் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த லேடி இருப்பாங்களே அன்வரோட அம்மா, அவங்க உடனே இவங்களெல்லாம் பார்த்து வெளியே போன்னு சொல்லவும் நம்ம ஹீரோனே நாங்கள் ஏன் வெளியே போனோம், வெளியே போக வேண்டியது நீங்கள் தான், இது என்னோட வீடு, நான் சொந்த காசு போட்டு வாங்கின வீடு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. இதை பார்த்து அன்வரோட அம்மாவுக்கும் என்ன சொல்லணும்னு புரியல. ஏன்னா வந்து அன்வர் சொல்லியிருப்பான் நீ எனக்காக ஒரு வீடு வாங்கு, அப்புறம் உன்னை நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோயின் அவங்க உழைப்பை போட்டு வாங்கியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்து அன்வரும் இந்த வீடோட டாக்குமெண்ட் எடுத்து காட்டுறான்னா அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் வந்து இது என் பேரில் தான் கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா என் காசு போட்டு தானே வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த டாக்குமெண்ட்டை காமிச்சா அதில் வந்து இந்த ஜியாங்கோட பேர் போட்டிருக்கு. இதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி வில்லங்கமாக பார்த்து நம்ம ஹீரோனை பார்த்து சிரிக்கிறாளா. நம்ம ஹீரோனுக்கு இதை பார்த்தோன்னே ஷாக்கு, என்னது இது, இதில் என் பேர் தானே இருக்க வேண்டியது, அது எப்படி அவளோட பேர் வந்திருக்கும், நானும் என் அம்மாவும் கஷ்டப்பட்டு இந்த காசை போட்டு வீடு வாங்கியிருக்கோம், அது இப்படி இஷ்டத்துக்கு ஏமாத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோனோட அம்மாலாம் என்னோட பொண்ணோட உழைப்பையே நாசம் பண்ணிட்டியடா, உன்னை நம்பி தானடா அவள் 3 வருஷமா உன் கூட காதலில் விழுந்தா, இப்படி பண்ணிட்டியா அவளை அப்படின்னு மாதிரி தான் எல்லாம் திட்டிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின்லாம் காலில் விழுந்து கதறாங்க அன்வரோட காலில், உனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கேன், இப்படியே நீ என்னை துரோகம் பண்ணுவேன், என் வீடியும் கடைசியில் என்கிட்ட பிடிங்கிட்டல்ல, இது என்னோட உழைப்பு அப்படின்னு சொல்லும் போது அவன் ஒன்னே அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, உன் கூட 3 வருஷம் இருந்ததே பெரிய விஷயம், அதுக்காக நீ எனக்கு இதையாவது கொடுத்துட்டு போறியேன்னு சொல்லு அப்படின்னு நம்ம
சொல்லிட்டு ஹீரோனை பிடிச்சி தள்ளி விட்டுடுறான். அப்போ ஹீரோயின் கழுத்துல இருந்து ஒரு செயின் மாதிரி ஒன்று வந்து விழுதா. அது என்னன்னா ஜேட் பெண்டன்ட் போட்ட ஒரு செயின். நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல இருந்து அதை போட்டுட்டு இருக்காங்க. அது வேற அங்க கீழே விழுந்துட்டு நம்ம ஹீரோயின் கவனிக்கவே இல்லையா. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன தெரியலன்ற மாதிரி எந்திரிக்கும் போது அங்க ஃபேமிலியே எல்லாம் வந்து நம்ம ஹீரோனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அதே டைம்ல இந்த ஜியாங்குக்கு வந்து ஒரு கால் வருதா. இந்த ஜியாங்குமே ஜியாங்குன்ற பெரிய ஃபேமிலியோட பொண்ணு தான். அவளுக்கு கால் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, சூ ஃபேமிலியை சேர்ந்த 3 மாஸ்டருமே வந்து உங்களோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு வராங்களாம் அப்படின்னு நம்ம சொன்னதை கேட்டோடனே இவ உடனே அந்த அன்வரை பார்த்து சொல்றா, ஏய் சூ ஃபேமிலி சேர்ந்த 3 மாஸ்டருமே வந்து நம்மளோட ஹவுஸ் வார்மிங் பார்ட்டிக்கு வராங்களாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவனுக்கு ஒன்றும் புரியல. ஆமா என்னதான் பணக்காரங்களா இருந்தாலும் அவங்களுக்கு என்னை பத்தி தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லும் போது இந்த ஜியாங் ஒன்று என்ன சொல்றான்னா, அதுனா என் ஃபேமிலி வச்சு உன்னை எப்படின்னா தெரிஞ்சிருக்கோம் அவங்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கா. அந்த அன்வரும் சரி ஓகே அவங்க வர நேரத்தில் இந்த மாதிரி இந்த கேவலமான ஜென்மங்கள்லாம் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அம்மாவை பார்த்து ரொம்ப கேவலமாக பேசி அந்த பாடி கார்ட்ஸ்லாம் விட்டு நம்ம ஹீரோயின் எங்கேருந்து அனுப்பிவிட சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லாரும் போயிடுறாங்களா. அப்போ அந்த ஜியாங் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோனோட செயின் அங்கே தானே விழுந்திருக்கோம், அந்த கீழேருந்து எடுத்துட்டு இந்த பொண்ணு இதையாவது விட்டுட்டு போனாலே இதாவது பார்க்க நல்லா இருக்கு ஏதோ உருப்படியா, சரி இது நம்மளே வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி அவளே வச்சுக்கிறா. அது மட்டும் இல்லாமல் அதை போட்டுக்கிறா. நம்ம ஹீரோன் வந்து அவங்க அம்மா கூட பேசிட்டே போயிட்டு இருக்காங்களா. ஹீரோனோட அம்மாலாம் வந்து நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோன் சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் ஏம்மா ஃபீல் பண்ணுறீங்க, நான் அனாதையாக கடந்த பொண்ணு, என்னை எடுத்து நீங்கள் வளர்த்தீங்க, என் கூட வந்து ஒரே டைமில் இருந்தது எங்கள் சொந்தக்காரன் கிட்டேருந்து எனக்கு கிடச்சது அந்த ஜேட் பெண்டன்ட் மட்டும்தான், அது வரைக்கும் எனக்கு போதும்மா, எல்லா பணமும் போனேன் அப்படின்னு மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கா. அந்த டைமில் ஹீரோனோட 3 அண்ணங்களும் வந்துடுறாங்க. 3 பேரும் லைனாக ஒரு காரில் வந்துட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா 3 பேரும் சொல்லிக்கலாம் நான் இன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு ஆளுக்களுக்கு தனியாக தான் வந்திருப்பாங்க. ஆனால் 3 பேரும் நேருக்கு நேர் பார்த்தோன்னே என்னடா எனக்கு முன்னாடி முந்திக்கிட்டீங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி மாற்றி கேட்டுக்கிறானுங்க. இருந்தாலுமே போய் தங்கச்சியை பார்க்கலாம் முதல்ல அப்படின்ற மாதிரி தான் உள்ளே போகிறாங்க. ஆனால் இதில் என்னென்னா 3 அண்ணனுமே என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோனை பார்க்கறதுக்காக வீட்டை உள்ள போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோன் சண்டையை போட்டு முடிச்சுட்டு இப்போ தான் வீட்டை விட்டு வெளியவே போகிறாங்க. எல்லாம் ஏமாத்திட்டாங்களேன்னு சொல்லிட்டு இவங்க யாருமே அவங்கள பார்த்துக்கவே இல்லை. அப்போ ஹீரோன் அம்மா கூட போயிட்டே இருக்கும்போது அப்போ தான் நோட் பண்ணுறாங்க, அம்மா என்னோட ஜேட் பெண்டன்ட் போட்ட டாலரை காணுமா, என் செயின் எங்கே போச்சுன்னு தெரில, அங்கே விழுந்திருக்குன்னு நினைக்கிறமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா கூட்டிட்டு திரும்பவும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இங்கே வேற வீட்டுக்குள்ளே ஆல்ரெடி வந்து இந்த 3 பேரும் நின்றுக்கிட்டு எல்லா கிஸ்டையும் இன்வைட் பண்ணிட்டு இதில் வேற சூ ஃபேமிலியிலேருந்து 3 மாஸ்டர்ஸ் வராங்களா அவங்களை வெல்கம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோனோட 3 அண்ணங்களுமே வந்து நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் முதல்ல அனுப்பி வைக்கிறாங்க. கிஃப்ட்ஸ் எல்லாம் உள்ள வந்த அப்புறம் தான் அவங்க பின்னாடி வருவேன்ற மாதிரி பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே அந்த 3 பேரும் ஷாக்கில் வாயை பொழந்துட்டு இருக்காங்க அங்கே இருக்கவங்க. அதுக்கப்புறமா 3 அண்ணன்களும் உள்ள வராங்களா. ஹீரோனோட பெரிய அண்ணன் சூ இருக்கார்ல, அவர் சொல்றது தான் மீதி இருக்க 2 தம்பியும் கேட்பாங்க. எப்பயுமே வந்து அண்ணன் சொல்றது தான் ஃபாலோ பண்ணி நடந்து பார்க்கலாம். இவங்க 3 பேரும் உள்ள போகும்போது அன்வர் வேகமா வந்துட்டு இவங்க 3 பேரும் என்ன பார்க்க வந்திருக்காங்க சொல்லிட்டு கையை கொடுக்குறான். ஆனா வந்து இந்த சூ ஒன்னே வந்து அந்த ஜேட் பெண்டன்ட்டை பார்த்த உடனே ஐயோ என் தங்கச்சி நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங் கிட்ட ஓடுறாரு. என்னன்னா நம்ம ஹீரோன் கிட்ட இருந்து அந்த டாலர் எடுத்திருப்பால அந்த செயினை வந்து இவ போட்டுட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே நீதான் என் தங்கச்சியை கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சூ பார்த்த ஷாக்ல கிட்ட போக இதை பார்த்த அன்வருக்கு ஷாக். என்னது ஜியாங் வந்து இந்த 3 பேருக்கும் தங்கச்சியா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இதுல வேற சூ வேற போயிட்டு அந்த ஜியாங்க பார்த்து நீதாம்மா என் தங்கச்சி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டா, இப்பதான் நான் கண்டுபிடிச்சிருக்கோம், அது எப்படின்னா நம்ம ஃபேமிலியோட செயினை நீ போட்டிருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லும் போது 3 பேருமே அதே சேமா சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஜியாங் என்ன யோசிக்கிறான்னா, அப்போ இந்த பெண்டன்ட்ல தான் எல்லாம் இருக்கு, அப்பனா சரி இவ்வளவு பெரிய ஃபேமிலி வர இருக்காங்க, நம்ம தங்கச்சியாவே நடிப்போமே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அவங்க 3 பேரையும் பார்த்து இங்க இருந்து அவளோட நடிப்பு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டால. சின்ன அண்ணெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷன்ற மாதிரி பேசிட்டு இருக்க. அப்ப ஜியாங் சொல்றா, எனக்கு 3 அண்ணனை பார்த்ததுல இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த செயினால தான் நான் இப்போ உங்களை கண்டுபிடிச்சிருக்கேன், நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த நாள் நடக்கும்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம ஹீரோயின் கரெக்டா வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்திருப்பாங்க போல. சொல்றாங்க அந்த ஜேட் பெண்டன்ட் என்னோடது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அங்க இருக்க அண்ணனுங்களை ஷாக்ல பார்த்து என்னது உண்டா என்ன சொல்றா இவ அப்படின்னு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா அந்த ஜேட் பெண்டன்ட் இருந்து சின்ன வயசுல இருந்து அதை நான் தான் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது பெரிய அண்ணா இருப்பார்ல சூக்கு டவுட்டே வந்தது, அதை எப்படி நீ உண்டுன்னு சொல்ற, நாங்க எப்படி நம்புறது அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த ஜியாங் உடனே சூவை பிடிச்சு அண்ணா அவளை நம்பாதீங்க, அவ போய் சொல்றா, அவளை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவ என்னுடைய எதிரின்ற மாதிரி சூவோட காதல போய் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காளா. அப்ப இந்த அன்வர் ஒன்னே என்னடி வந்து ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்க, நான் உன்னை அப்பவே வீட்டை விட்டு துரத்திட்டேன்னு சொல்லிட்டு சாங்கோட கண்ணத்திலே அரைஞ்சு விட்டுறானா. இதை பார்க்கும்போது சூக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, இங்கே ஏன் இவ்வளோ பெரிய கன்ஃபியூஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம தான் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினா நான் உண்மையை தானே சொன்னேன், என்கிட்ட அந்த ஒரு டாலர் செயின் மட்டும் தான் இருக்கு என் சொந்தக்காரன் கிட்ட இருந்து, இங்கே இருக்க அம்மா வந்து என்னை அடாப்ட் பண்ணி தான் வளர்த்துட்டு இருக்காங்க, என்னோட பயாலஜிக்கல் பேரண்ட் யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்க கொடுத்த ஒரே ஒரு பொக்கிஷம் மாதிரி அதை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன், ஏன் இப்படி பிரிச்சு எடுக்கிறீங்க என்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கேட்ட சூக்கும் எனக்கு என்னமோ டவுட்டா வருது, சரி 2 பேர்ல யார் தங்கச்சின்ட்டு எப்படி இப்போ கண்டுபிடிக்க போறேன்னு தெரியலன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்போ நம்ம ஹீரோயின் வந்து சொல்றாங்க அந்த ஜியாங்க பார்த்து,
சரி ஜியாங், என்னோட பெண்டன்ட் எடுத்து நீ போட்டுட்டு இருக்கல, அதுல ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று இருக்கு, அது என்ன நீ சொல்லி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறாங்களா. அப்போ உடனே நீ தேவையில்லாம பேசாத, எதுக்கு இப்படி குழப்பிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ சூலாம் பார்த்து சரி தெரிஞ்சா சொல்லுன்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோயினே சொல்றாங்க, உனக்கு தெரியாது, நான் சொல்றேன், சின்ன வயசுலேருந்து அதை நான் பார்த்து பார்த்து வச்சுட்டு இருக்கேன், ஆனால் அதில் நான் பார்த்ததுலேருந்து அதில் ஒரு ஸ்க்ராட்ச் மட்டும் இருக்கும்னு சொல்ல. அப்போ சூலா அதை கேட்டுட்டு ஆமாம் ஆமாம் அந்த ஸ்க்ராட்ச் இருக்கும், எனக்கும் தெரியும், ஏன்னா நான் சின்ன வயசுல என் தங்கச்சி கூட விளையாடும் போது அந்த பெண்டன்ட்ல நான் தான் ஸ்க்ராட்ச் போட்டு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ அந்த ஜியாங் வந்து அப்படியே யாருக்கும் தெரியாமல் அந்த பெண்டன்ட்டை பார்க்குற ஸ்க்ராட்ச் இருக்கு. உடனே என்ன பண்ணுறான்னா அவன் நெகத்தை வச்சு பக்கத்தில் இன்னொரு ஸ்க்ராட்ச் போட்டு விட்டுடுறா. நம்ம ஹீரோயினும் நான் உண்மையை சொல்லிட்டேன்ல, இப்போ புரியுதா அந்த பெண்டன்ட் எந்துதான் சொல்லும் போது அந்த ஜியாங் ஒன்னே என்னடி நடிக்கிறியா, என்ன கூட தான் இதில் ஒன்று தெரியும், சரி எத்தனை ஸ்க்ராட்ச் இருக்குது தெரியுமா, இதில் 2 ஸ்க்ராட்ச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சைடில் இருக்க அண்ணன் சூ இருப்பார்ல அவட தூக்கி அந்த பெண்டன்ட் காட்டிட்டு இருக்கா. அண்ணக்காரன்னு பார்த்துட்டு அடா ஆமாம் இதில் வந்து நான் பார்க்கும்போது சின்ன வயசில் ஒரு ஸ்க்ராட்ச் தானே போட்டேன், இப்போ இதில் 2 இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஹீரோயினா அதில் 2 இருக்காதே, ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து அதை பார்த்து பார்த்து வச்சிட்டு இருக்கேன், அதில் ஒரு ஸ்க்ராட்ச் தான் இருக்கும், இத்தனைக்கும் நான் மார்னிங் கூட பார்த்தேன் அதில் 1 தான் இருந்துச்சு, அந்த 2வது எப்படி வந்தது எனக்கு எல்லாம் டவுட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த அன்வன் உடனே சாங்கை பார்த்து ஏய் சாங் ஏண்டி இன்னும் நடிக்கிற, எதுக்கு ஜியோங்கோட வாழ்க்கையை கெடுக்க பார்க்குற அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த அன்வரோட அம்மாலாம் நம்ம ஹீரோனை பார்த்து ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க. அப்போ சூ ஒன்னே ஆமாம் இதில் 2 ஸ்க்ராட்ச் தான் இருக்குது, இதில் நீ என்ன பார்க்கணும்னு நினைக்கிற, நீ நல்லா கிளியராக பாரு அப்படின்னு சொல்லிட்டு சூவும் ஹீரோயின்களை வந்து அந்த டாலரை கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த செயினை வாங்கி பார்க்குறாங்க, அந்த டாலரில் வந்து நல்லா ஒத்து பார்க்குறாங்க, இதில் ஒரு கோடு தானே இருக்கும், 2வது கோடை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுறாங்க. இல்லை இந்த கோடு இப்போ தான் வந்திருக்கு, இது ரொம்ப ஆழமாக கூட பதியல, மேலோட்டமாக போட்டிருக்கா, எனக்கு நல்லா தெரியும் இவ அவன் நெகத்தை வச்சு தான் போட்டிருக்கான்னு சொல்ல. அன்வரோட அம்மால ஒன்னே ஏண்டி மறுபடியும் போய் சொல்லிட்டு இருக்க, நீ போய் சொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம் அப்படின்ற மாதிரி கேட்க இந்த அன்வருமே அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனை எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோ பேச. அப்போ அண்ணன் வந்து உடனே சொல்றாரு இதுக்கு மேலே வேற வழி இல்லை, 2 பேருக்கும் பிளட் சாம்பிள் கலெக்ட் பண்ணி டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்ல. அன்வரோட அம்மால ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க, ஜியாங் தான் கண்டிப்பாக அவங்க 3 பேருக்கும் தங்கச்சியாக இருப்பான்னு சொல்லிட்டு. ஆனால் ஜியாங் வந்து கொஞ்சம் பயந்துட்டு தான் இருக்கா, என்ன நடக்க போகுது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா சூ வந்து டாக்டரே வர வச்சிடறாரா. டாக்டர் வந்தோடனே சரி பிளட் சாம்பிள் கலெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜியாங் கிட்டலாம் கலெக்ட் பண்ண போறாரு. அப்போ அந்த ஜியாங் உடனே அந்த டாக்டரை பார்த்து 10 மில்லியன் தரேன், பார்த்து பத்திரமா சொல்லிடு அப்படின்ற மாதிரி மெதுவாக சொல்ல அந்த டாக்டரும் புரிஞ்சுக்கிறாரு. ஓகே இவங்க நம்ம வந்து போய் சொல்ல நினைக்கிறாங்க போல அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு ஓகேன்ற மாதிரி சிரிச்சுக்கிறாரா. அப்போ அந்த ஜியாங்கோ சரி எல்லாம் நல்லபடியாக முடியும் அப்படின்ற மாதிரி பார்க்க அந்த டாக்டரும் நான் பிளட் சாம்பிள் 2 பேருக்கும் கலெக்ட் பண்ணிட்டேன், இதை கொண்டு போய் செக் பண்ணிட்டு நான் கொஞ்சம் நேரத்தில் கொண்டு வந்து தரேன்னு சொல்ல எல்லாருமே வெயிட் பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க. 3 அண்ணன்களும் மாற்றி பேசிட்டு இருக்காங்க. யார் தங்கச்சியா இருப்பான்னு எனக்கு புரியவே இல்லை, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, அந்த பிளட் சாம்பிளோட ரிசல்ட் வந்தால் தான் என்னென்னமே தெரியும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அது வரைக்கும் யார் தங்கச்சின்னு அவங்க நம்பலை. டாக்டரும் வந்துடுறாரு. வந்துட்டு நம்ம ஹீரோனை பார்த்து நீ தானம்மா சாங்கு, உன்னோட பிளட் சாம்பிள் வந்து மேட்ச் ஆகலை அப்படின்னு மாதிரி ஹீரோயின் பார்த்து சொல்ல நம்ம ஹீரோயின் வந்து அது எப்படி, அது உண்மையாகவே என்னோட பெண்டன்ட் தானே, அப்போ கண்டிப்பாக நான் தானே அவங்களோட தங்கச்சியாக இருக்கணும்னு யோசிக்கிறாங்க. இந்த அன்வர்லாம் நான் தான் அப்பயே சொன்னல சாங் நீ அசிங்கப்பட போறேன்னு சொல்லிட்டு வேணும்ட்டே எதுக்கிட்டு இப்போ அந்த டாலர் வேற கையில் வச்சுட்டு இருக்க, கூடு அது ஜியாங்கோட பெண்டன்ட்னு சொல்லிட்டு அதை புடுங்க பார்க்குறான். நம்ம ஹீரோயின் கை தவறி கீழே போட்டுடுறாங்க. அதை புடுங்குற நேரத்தில் அப்போ அது கீழே விழுந்து உடஞ்சிருதா. நம்ம ஹீரோனுக்கு அழுகையா வருது என்னோட பெண்டன்ட் உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் எடுக்க போகும்போது கை கிழிச்சுக்குதா. அந்த டைம்ல வந்து அவங்களோட ஒரு ட்ராப் பிளட் வந்து அந்த உடஞ்சி போன பெண்டன்ட் மேலே பட்டுது. பட்ட உடனே அது ஏதோ மேஜிக்கான மாதிரி அதில் ஏதோ மந்திரம் போட்டிருப்பாங்க போல, அந்த மாதிரி பண்ணி தான் ஹீரோனுக்கு போட்டிருப்பாங்க போல. அதுலேருந்து இந்த ஃபீனிக்ஸ் பறவையோட சிம்பிள் வந்து நிறைய வெளிச்சத்தோடு தெரியுது. இதை பார்த்த அண்ணன் 3 பேருமே இவதான் என்னோட தங்கச்சி, அவளோட பிளட் பார்த்தோன்னே அந்த ஃபீனிக்ஸ் பேடோட ரிஃப்ளெக்ஷன் தெரிஞ்சிருச்சு, இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணமே அந்த மந்திரம் போட்ட பெண்டன்ட்டோட விளைவு தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் 3 பேருமே வந்து உண்மையான தங்கச்சியை கண்டுபிடிச்சிடுறாங்க. அது காரணமே அந்த ஃபீனிக்ஸ் பேடோட ரிஃப்ளெக்ஷன் தான். தங்கச்சியை கண்டுபிடிச்சோடனே இந்த அன்வர் உடனே மறுபடியும் 3 பேரையும் பார்த்து இல்ல நம்பாதீங்க, இவள கண்டிப்பா உங்க தங்கச்சியா இருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா பிளட் டெஸ்ட்ல கூட நோ மேட்ச் தானே வந்திருக்கு, ஜியாங் தானே மேட்ச் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அன்வர் ஓவரா பேச சூக்கு கோவம் வந்துடுது. என்ன தைரியம் தான் என் தங்கச்சியை பத்தி தப்பா பேசுவேன்னு சொல்லிட்டு அவன் கண்ணத்திலே அரைஞ்சு விட்டுறாரு. வாயை மூடிட்டு ஓவரா பேசிட்டு போற, அந்த பெண்டன்ட்டை பத்தி எங்களுக்கு தெரியும், எங்க ஃபேமிலிக்கே தெரியும்னு சொல்லி மிரட்டி விட்டுற. அதுக்கப்புறம் ஒரு ஒன்னே ஆமா அப்புறம் எப்படி பிளட் டெஸ்ட் தப்பா வந்தது, எனக்கு என்னமோ இந்த பிளட் டெஸ்ட் எடுத்த டாக்டர் மேலே தான் டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூ ஒன்னே டாக்டரை பார்த்து ஒழுங்கா உண்மையை சொல்றியா இல்லை ஜெயிலுக்கு போறியா அப்படின்ற மாதிரி நான் அந்த டாக்டரை பார்த்து சூ கேட்குறாரு. அந்த டாக்டர் உடனே பயத்தில் முட்டி போட்டு ஆமாம் மன்னிச்சிடுங்க மாஸ்டர், என்னை எல்லாம் போய் சொல்ல வச்சது இந்த ஜியாங்கன்ற இந்த பொண்ணு தான், ஏன்னா இந்த பொண்ணு தான் வந்து எனக்கு 10 மில்லியன் தரேன்னு சொன்னா சைலண்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சூவை முறைச்சிக்கிட்டே இந்த ஜியாங்க பார்க்குறாரு. அந்த ஜியாங் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே சமாளிக்கிறதுன்னு தெரியலேன்ற மாதிரி முழிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறானா உடனே இல்லை நானும் எப்படி சொல்ல போகிறேன், இந்த டாக்டர் யாருன்னே தெரியாது, இந்த டாக்டரே நீங்கள் தானே கூட்டிகிட்டு வந்தீங்க, நான் அப்படி சொல்ல போகிறேன்னு சொல்ல. அந்த டாக்டர் உடனே ஏமா அப்படி போய் சொல்கிற, என் வாழ்க்கையை நாசமாக்கிடுவ போலையே, உனக்காக தானே ஹெல்ப் பண்ண அப்படின்னு நம்ம சொல்லும்
சொல்லும்போது அந்த ஜியாங் ஒன்னே நீலாம் போய் சொல்லிட்டு இருக்காத, இவன் யாருன்னு எனக்கு தெரியாது, யாரையோ கூட்டிகிட்டு வந்து என் மேலே பழிய போடுறீங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அப்போது இந்த சூர் பாரில் அந்த ஜியாங்கை பார்த்து, ஜியாங் நீ மட்டும் போய் சொன்னேன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா உன்னோட ஜியாங் குரூப் கூட உங்களோட கம்பெனி கோஆப்ரேஷன் தானே வச்சிருக்கு, மொத்தத்தை கூட்டிகிட்டு போயிடுவோம், நம்ம ஹீரோயின் சோகமாக இருக்காங்க. அன்பரோட அம்மாலாம் கதறிட்டு இருக்கு, ஐயோ பணக்கார வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்ற மாதிரி கதறிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினா இதுக்கு மேலே இப்படிலாம் அழுது என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு சந்தோஷம் அண்ணன்லாம் கிடச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இந்த அன்வர் ஒன்று என்ன சொல்கிறான்னா, சே இப்படி ஒரு பொண்ணு விட்டுட்டேனே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த சாங் தான் சூ ஃபேமிலியோட பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் கூட பிரேக்கப் பண்ணியிருக்க மாட்டேன், நான் ஏன் அப்படி ஒரு தப்பு பண்ணேன்னு தெரியல, இந்த ஜியோங்க கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஜியோங்கும் பார்த்துட்டு இருக்க ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே அன்வர் சொல்கிறதெல்லாம் பார்த்து அப்போது இந்த 3 அண்ணன்களும் வந்து என்ன தைரியம் தான் என் தங்கச்சியை பிரேக்கப் பண்ணிட்டு இப்படி தேவையில்லாமல் பேசுவேன்னு சொல்லிட்டு குட்டி அண்ணனுக்கு செம கோவம் வந்துடுது, போட்டு கண்ணத்துலேயே அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ சூவும் உன்னை சும்மா விட மாட்டேன், இதுக்கான தண்டனை நீயும் அனுபவிக்க போற, என் தங்கச்சியை நீ கஷ்டப்படுத்திட்டு இல்லை நினைச்ச உன்னை அடியோட அழிச்சிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் மிரட்டிட்டு இருக்கும்போது அப்போ சின்ன அண்ணன் உடனே ஆமா ஆமா நானும் என் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ இன்னொரு அண்ணன் ஹீரோயினை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீ சொல்லு சாங் உன்னை இவன் என்னெல்லாம் தொல்லை பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது நம்ம ஹீரோயின் அப்போ தான் சொல்கிறாங்க, நான் இவன் கூட 3 வருஷமாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், நான் நல்லாவே லவ் பண்ணேன், படிப்பு முடிச்ச உடனே இவன் கூட தான் வந்து இருந்தேன், இவனுக்காக நிறைய சப்போர்ட் பண்ணேன், ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான்னா என்னை ஏமாத்திட்டான், வேற ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து ப்ரெக்னெண்ட்டாக நிற்க வச்சு என்னை ஏமாத்திட்டு அது மட்டும் இல்லாமல் என் கூட இருக்கிறது வந்து அவனுக்கு ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்குன்னு வேற சொல்லிட்டு இருக்கான், என்னை வந்து வெறுத்துட்டான், அவன் என்னை 3 வருஷத்தில் லவ் பண்ணி எனக்கு துரோகம் பண்ணிட்டான், என்னை கேவலமான வார்த்தைகளை திட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அழுதுகிட்டே சொல்லும் போது சூக்கெலாம் ஒரு பக்கம் கண்ணு கலங்குது, என் தங்கச்சி இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காளா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. இருந்தாலுமே ஹீரோயின் வந்து இப்படி அழுத்த பார்த்தோன்னே சூக்கு தாங்க முடியல, அண்ணன் உடனே வேகமாக போயிட்டு மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சுறாரு இந்த அன்வரை. அப்போ அந்த ஜியாங் பின்னாடி நின்று இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருப்பா, இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பேசணும்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கா. இந்த அன்வர் உடனே ஹீரோயினோட காலை பிடிச்சி சாங் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, நான் தெரியாமல் அவங்க கூட பிரேக்கப் பண்ணிட்டேன், இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஜியாங் தான், அவள் தான் என்னை செடியூஸ் பண்ணிட்டா, எனக்கு வேணா இன்னொரு சான்ஸ் கூட, உன் ஃபேமிலியில் உனக்கு அடிமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி கெஞ்ச. ஆனால் ஹீரோயின் வந்து அவன் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டானே, நம்ம ஹீரோயின் மன்னிப்பு கொடுக்குற மாதிரிலாம் இல்லை. அப்போ அந்த ஜியாங் வந்து உடனே வந்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறா, கால் பண்ணி எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல, அதனால கால் பண்ணி கேட்குறா. அவ்வளோ சொல்கிறா, அப்பா இங்கே 3 பேர் வந்துட்டு சூ ஃபேமிலியோட மாஸ்டர் சொல்லிட்டு அவங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்ல. ஆனால் அவங்க அப்பா என்ன சொல்லி விட்டுறாருன்னா, அது எப்படிமா நடக்கும், என்னோட அசிஸ்டன்ட் தான் அவங்க 3 பேர்கிட்ட மீட்டிங்க்கு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இந்த ஜியாங் ஒன்றுமே புரியாமல் அப்போ இவங்க 3 பேரும் நடிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அங்கே இருக்கவங்கள பார்த்து என்னடி சாங்கு என்ன 3 பேரை நடிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டியா அப்படின்ற மாதிரி ஹீரோனை பார்த்து பேசுகிறா. எனக்கு நல்லாவே தெரியும் எங்கள் அப்பாவோட அசிஸ்டன்ட்டு ஆல்ரெடி வந்து சூ குரூப்போட மீட்டிங்கில் இருக்காங்க, அப்புறம் எப்படி உங்கள் 3 பேர் இங்கே வருவாங்க, அப்போ 3 பேரை நடிக்கிறதுக்கு தானே கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்ல. இதை பார்த்து அன்வரும் அடி பாவி கொஞ்ச நேரத்தில் உங்க காலில் என்ன விழ வச்சுட்டல, என்னையும் ஏமாத்திட்டல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோன்லாம் எதுவுமே பேசாமல் சைலண்டாக தான் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ சூ ஒன்னே இவங்களை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, சரி இருக்கட்டும், நாங்கள் 3 பேரும் ஃபேக்காகவே இருக்கட்டும், நாங்கள் நடிக்கிற மாதிரியே இருக்கட்டும், ஆனால் ஃப்யூச்சரில் நீங்கள் அனுபவிக்க போகிறத கண்டிப்பாக நான் வேடிக்கை தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. 3 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஹீரோயினோட. அதுக்கப்புறம் இந்த அன்வரோட அம்மா அந்த ஜியாங்க 3 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சே இந்த சாங் வந்து நம்மளை கொஞ்ச நேரத்தில் ஏமாத்திட்டல, நான் கூட அவங்க ஏதோ சூ ஃபேமிலியில் வந்து 3 மாஸ்டர் இருந்தால் நினச்சேன் அப்படின்னு சொல்ல. இந்த ஜியாங் ஒன்னே அதெல்லாம் நடிப்பு தான், நாளைக்கு வந்து ஒரு சைனிங் கான்ட்ராக்ட் பார்ட்டி இருக்குது ஜியாங் ஃபேமிலிக்கும் சூ ஃபேமிலிக்கும் சேர்ந்து, அதில் உண்மையிலே சூ வருவார், அப்போ பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து 3 அண்ணனோட வீட்டுக்கு போயிட்டால, அங்கே போனால் எல்லாருமே ஹீரோனுக்கு வணக்கம் வைக்கிறாங்க. ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல. அப்போது ஹீரோனோட அம்மா ஒன்று ஹீரோனை பார்த்து சரிம்மா இதுக்கு மேலே நான் உன் கூட இருக்கக்கூடாது, உன்னை நான் நல்லபடியாக வளர்த்துட்டேன், ஆனால் உன்னோட பயாலஜிக்கல் பிரதர்ஸ்லாம் உனக்கு கிடச்சிட்டாங்க, இனிமேல் உன்னோட வீட்டில் நீ சந்தோஷமாக இரு உன்னோட ஃபேமிலி கூட, நான் இனிமேல் உன் கூட இருக்கக்கூடாது, அது தப்பாயிடும், நீ நல்லபடியாக இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஹீரோனுக்கு இதை கேட்கும் போதெல்லாம் அழுகே வருது. என்னடா அது அம்மா நம்மளை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோன் அழுதுகிட்டே அம்மா பார்த்து சொல்கிறாங்க, அம்மா இப்படிலாம் சொல்லாதீங்க, நான் வந்து தனியாக அனாதையாக இருந்தப்போ என்னை எடுத்து வளர்த்ததே நீங்கள் தான், என்னை எப்படிலாம் நீங்கள் வளர்த்துருக்கீங்க, நான் உங்களை விட்டுற மாட்டேம்மா, நீங்கள் என் கூட தான் இருக்கணும், இல்லைன்னா நானும் இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லிவிட அம்மாவுக்கு ஒரு மாதிரி அழுகே வருது, ஏமா இப்படி சொல்கிற அப்படின்னு நம்ம தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பெரிய அண்ணா இருப்பார்ல சூ, அவர் ஒன்று ஹீரோனோட அம்மாவை பார்த்து ஆன்ட்டி நீங்கள் எவ்வளோ நாளாக எங்கள் தங்கச்சியை ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க, எங்களுக்கும் அம்மா கிடையாது, நாங்களும் உங்களை அம்மா மாதிரி தான் பார்ப்போம், நீங்கள் எங்கள் கூட இருந்துருங்க ஆன்ட்டி, நம்ம ஃபேமிலியாக இருக்கலான்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு அதை கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோனோட அம்மாவும் சரி ஓகேம்மா அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்களா. அப்புறம் வீட்டுக்கு எல்லாரும் போயிட்ட அப்புறம் அண்ணன் இருப்பார்ல பெரிய அண்ணன் வந்து ஹீரோனோட கண்ணை மூடிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. நம்ம ஹீரோனா அண்ணா நீங்கள் 3 பேரை என்ன எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க
நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ அண்ணன் வந்து கண்ணை திறந்து விட்டுறாரா. நம்ம ஹீரோயின் பார்த்தா முன்னாடி ஏகப்பட்ட கிஃப்ட் இருக்கு. அப்போ அண்ணன்லாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் உன்னோட பர்த்டேக்காக ஒரு வருஷமும் நாங்கள் கிஃப்ட்டை சேர்த்து வச்சோம், நீ என்னைக்குனா வருவ, இதை திறந்து பார்ப்பன்றதுக்காக தான் இதெல்லாம் இங்கேயே வச்சிருக்கோன்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோனுக்கு அழுகே வருது. என்னென்னா இப்படிலாம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஒரு அண்ணனும் சொல்லிட்டு இருக்காங்க, நான் இந்த கிஃப்ட் வாங்கினேன், உன் பர்த்டேக்காக இந்த கிஃப்ட் வாங்கினேன்னு சொல்லிட்டு ஒரு பர்த்டேக்கும் என்னென்ன கிஃப்ட் வாங்கினேன்னு சொல்லும் போது அப்போ ஒரு அண்ணன் வந்து இந்த டெடி பியர், இந்த பொம்மையை நான் என் கையாலே பண்ண உனக்கு கொடுக்கறதுக்காக, அதுவும் உன்னோட 10th பர்த்டேக்கு கொடுக்கறதுக்காக பண்ண அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு அண்ணன் வேற, இதில் வேற 999 டைமண்ட்ஸ் வந்து பதிச்சு வச்சிருக்கு இந்த ஷூவில், இந்த ஷூ போட்டிங்கன்னா நல்லா மின்னும் அப்படின்னு மாதிரி சொல்ல சின்ன அண்ணன் வந்து சும்மாவே இல்லை, அவரும் ஒன்னே நானும் காஸ்ட்லியான ட்ரெஸ்லாம் வாங்கி வச்சிருக்கமா, எது வேணும்னு சொல்லுன்னு கேட்க நம்ம இருந்தோம், அண்ணா நீங்கள் 3 பேர் கொடுத்த கிஃப்ட் எல்லாம் என் வாழ்க்கையில நான் வாங்குறதுக்கு நினச்சி கூட பார்க்க முடியாதது, ஆனால் இப்போ வந்து அதை விட எனக்கு பெரிய கிஃப்ட் கிடச்சிருக்கு, அது நீங்கள் 3 பேர் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து அண்ணனை பார்த்துலாம் சொல்லிட்டு இருக்க. அப்போ அண்ணன் 3 பேருமே வந்து மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. இல்லை தங்கச்சி என் கிஃப்ட் தான் முதல்ல எடுப்பான்னு சொல்லி சின்ன தம்பியோட மூக்கிலே வந்து குத்த போறாரு பெரிய அண்ணன். சின்ன அண்ணனும் வந்து வாய் மூடிட்டு நின்றுட்டு இருக்காரா. அப்போ ஹீரோயின் ஒன்னே, அண்ணா எதுக்குன்னா சும்மா விளையாட்டுக்கு அடிச்சுக்கிறீங்க, இதில் எந்த கிஃப்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் 3 பேர் கொடுத்துக்கிறதுனால எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு உடனே சாமியெல்லாம் கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அண்ணனை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி கடவுளே, நான் கண்டுபிடிச்சிட்டேன் என் ஃபேமிலி, எனக்கு இதான் பெரிய கிஃப்ட்ன்ற மாதிரி வேண்டிட்டு இருக்கும்போது அப்போ 3 அண்ணனுங்களும் வந்து ஹீரோனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாம் ஃபேமிலி ஆகிட்டோம், எங்களுக்கும் என் தங்கச்சி கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உருகி ஹக் பண்ணிட்டு இருக்காங்களா. நேரம் கழிச்சு 4 பேரை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சூ வந்து அவரோட தங்கச்சியை பார்த்து கேட்குறாரு, உனக்கு எதுனா பிரச்சனையாம்மா, அவனை எப்படி பழி வாங்கலாம் சொல்லுன்ற மாதிரி அந்த அன்வரை பற்றி தான் கேட்குறாங்க. நம்ம ஹீரோனும் அண்ணா அவன் என்னை ரொம்ப ஏமாத்திட்டான் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அப்போ இன்னொரு அண்ணனே, எதுக்கும் கவலைப்படாதம்மா தங்கச்சி, அவனை நான் பார்த்துக்கிறேன், அவன் காலை உடைக்கணுமா கையை உடைக்கணுமா சொல்லு அப்படின்னு மாதிரி கேட்க குட்டி அண்ணன் ஒன்னே, சரிண்ணா நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நம்ம 2 பேரும் போய் அவன் கதையை முடிச்சு விட்டு வந்துடலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது இருந்தோடனே, இல்லைண்ணா நீங்கள் 3 பேரும் சைலண்டாக இருங்க, இது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன், நாளைக்கு எதுவும் சைனிங் பார்ட்டி இருக்குன்னு சொன்னீங்களே அதுக்கு நானே போகிறேன், நீங்கள் வர தேவையில்லை, அங்கே எப்படிலாம் அவங்கள அசிங்கப்படுத்தணுமோ அதை நான் பண்ணிடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கா. அதே டைமில் மிஸ்டர் கூன் சொல்லிட்டு ஒருத்தரை காட்டுறாங்க. அவருமே வந்து ஒரு பெரிய குரூப்போட பிரசிடென்ட் இந்த கூன்றவர். அவர் வந்து அவரோட ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இப்போ பார்த்து பேசிட்டு இருக்காங்க. ஏதோ கோஆப்ரேஷன் டீலிங் தான் போல, அதுக்கு தான் பேசிட்டு இருக்காரு. ஏதோ ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிட்டு இருப்பார் போல. முடிச்சுட்டு அவங்கள அமுச்சு வச்சிடும் போது கூவோட மேனேஜர் அங்கே வராரு. வந்த உடனே கூவை பார்த்து, சார் நீங்கள் ஒரு பொண்ணை ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கீங்களா, சின்ன வயசுலேருந்து, அந்த குட்டி பொண்ணோட டீட்டெயில்ஸ் கிடச்சிருச்சு சார், அவங்க வந்து சூ ஃபேமிலியோட டாக்டரா, அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து சூ ஃபேமிலிக்கும் ஜியாங் ஃபேமிலிக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு சைனிங் பார்ட்டி நடக்குது, அந்த இடத்துக்கு அந்த லேடி வராங்களா அப்படின்னு மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் கூ என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் அவளை பார்க்க போகிறேன், இவளுக்காக தான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அவளை எப்படிலாம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு மேனேஜர் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. கூக்கு வந்து எப்படி ஹீரோன்னு தெரியும்னா, நம்ம ஹீரோன் வீட்டை விட்டு தொலைறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோன் வந்து ஒரு காட்டு பகுதியில் வந்து இந்த கூ வந்து ஒரு மலைப்பகுதியில் சரிஞ்சு விழுந்திருப்பாரா. அப்போ சின்ன வயசில் வந்து நம்ம ஹீரோயின் தான் இவரை காப்பாற்றிருப்பாங்க. காப்பாற்றி விட்டு எங்கள் பாட்டி கொடுத்த மருந்துன்னு சொல்லிட்டு மருந்தெல்லாம் போட்டு விட்டுருப்பாங்களா. அப்போ ஹீரோயின் வந்து அவங்க பேர் என்னோட பேர் ஜியான்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி பார்த்து போ அப்படிலாம் சொல்லியிருக்கும் போது அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போகிறேன், டைம் ஆயிடுச்சு, என் பாட்டி கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து கிளம்புனேன்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பாங்க. இப்படி தான் சின்ன வயசில் வந்து நம்ம கூவோட உயிரையே நம்ம ஹீரோயின் காப்பாற்றிருப்பாங்க. அதனால தான் நம்ம ஹீரோ வந்து சின்ன வயசுலேருந்தே ஹீரோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. நம்ம ஹீரோயின் தொலைஞ்சு போட்டோன்னே அவள் எங்கே போயிருப்பானே தெரியாதுல்ல. இவ்வளோ வருஷமா ஹீரோ வந்து ஹீரோனுக்காக வெயிட் பண்ணி அவளை தேடி கண்டும் பிடிச்சிருப்பாரு. இப்போ அதுக்கு அடுத்த நாளைக்கு வந்து சைனிங் பார்ட்டிக்காக இந்த ஜியாங்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கா. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. உண்மை நாளைக்கு தெரிஞ்சிடும். உண்மையான சிவகுரூப்போட பிரசிடென்ட் வந்து நாளைக்கு வருவார்ல, அப்போ உண்மை தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லை, இந்த சாங்கை நான் சும்மா விட மாட்டேன், எப்படி நம்மளே ஏமாத்துனா அவளை பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த அன்வரும் ஆமாம் எல்லாத்தையும் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம், கான்ட்ராக்டில் சைன் பண்ணி முடிச்சு உடனே இந்த சாங்கு கிட்ட போயிட்டு அந்த சாங் எப்படி பழி வாங்கணுமோ அந்த மாதிரி பழி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த அன்வரும் பேசிகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஜியாங்க பார்த்து, ஜியாங் நான் எப்பயுமே உனக்கு தான் சப்போர்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டேவும் ஆயிடுது. அந்த சைனிங் பார்ட்டிக்கு நம்ம ஹீரோயின் தனியாக வரேன்னு சொல்லியிருப்பாங்கல்ல அண்ணா கிட்டலாம், தனியாக ஒரு பெரிய காரில் வந்து இறங்குறாங்க. ரொம்ப தைரியமான பொண்ணு மாதிரி தான் வராங்க. அப்போது ஹீரோயின் உள்ளே வரும்போது இன்னைக்கு எப்படின்னா நான் அவங்கள பழி வாங்க போகிறேன் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அண்ணா சும்மா இல்லாமல், என்னம்மா கரெக்டாக போயிட்டியா, நான் வேணா உனக்கு ஹெல்ப்புக்கு வரவாமா, அப்படி இல்லைன்னா சொல்லு, யாரையாவது அனுப்பி கூட வைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஒன்று, அண்ணா எதுக்குன்னா பயப்படுறீங்க, இதுங்களை நானே பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்க, எதுனா ஒன்றுன்னா நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஹீரோயின் வந்து உள்ளே போகிறாங்க. அதே இடத்துல வந்து இந்த அன்வரோட அம்மாவும் அங்கே தான் நின்றுட்டு இருப்பாங்களா. அவங்க நம்ம ஹீரோனை பார்த்தோன்னே, ஏய் சாங் நீயா மறுபடியும் வந்துட்டியா, அன்னைக்கு போய் சொல்லிட்டு போனேன், திரும்பவும் அசிங்கப்பட வந்திருக்க, இந்த வாட்டி ஆனால் ரொம்ப பெரிய லெவலில் அசிங்கப்பட போகிற, வெக்கமே இல்லாமல் இங்கே வந்து என்னடி பண்ணிட்டு இருக்க, திரும்ப சூவோட ஃபேமிலியோட பொண்ணு நீ தான் சொல்ல போறியா, அன்னைக்கு அந்த 3 பேரையும் நீ தானே நடிச்சு கூட்டிகிட்டு வந்த அப்படின்ற மாதிரி ஹீரோனை பார்த்து பேச நம்ம ஹீரோன் ஒன்னே எதுக்கு இந்த பொம்பளை தேவையில்லாமல் பேசுது அப்படின்ற மாதிரி ரொம்ப க்ளோஸில் போயிட்டு அந்த லேடி கிட்ட நிற்கிறாங்களா. அன்வரோட அம்மாவும், ஏ என்னடி கிட்டே வந்து நிற்கிற,
என்ன அடிக்க போறியா, உன்னால முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயின் வாயை மூடிட்டு பேசாம நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள உடனே அடிடி பார்ப்போம், அடிச்சேன்னா உனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது, சும்மாவே விட மாட்டேன் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம ஹீரோயின் உடனே அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றாங்கன்னா, ஆமா நான் ஏன் உன்னை அடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த லேடி ஏன்டி சிரிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்டா நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நீ ஒரு சின்ன நாய்க்குட்டி மாதிரி தான் என் கண்ணுக்கு தெரியுற, நாய் குலைச்சிக்கிட்டே தானே இருக்கும், அதனால நான் உனக்கு கண்டுக்க கூட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து ரொம்ப திமிராவே சொல்லிடுறாங்க. அப்போ அந்த ஜியாங்க அன்வர் அவங்க வராங்களா, இந்த ஜியாங் வந்து நம்ம ஹீரோனை பார்த்து, ஓ மறுபடியும் அசிங்கப்பட வந்துட்ட போல, சரி சரி இது எங்கள் கம்பெனிக்குள்ள விஷயம், நீ எதுக்கடி வர, சம்மந்தமே இல்லாமல் வந்து நிற்கிறேன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வந்து சரி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்க 3 பேருமே உள்ளே போயிடுறாங்களா. போகும்போது இந்த அன்வர் இந்த பிளேஸ்லாம் பார்த்துட்டு, இந்த சூ குரூப்பாக இந்த இடத்த ரெடி பண்ணாங்க, ஒரு சாதாரண சைனிங் மீட்டிங்க்கே இப்படிலாம் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஜியாங்க பார்த்து, நீ எதுக்கும் கவலைப்படாத, நம்மளோட ஜியாங் ஃபேமிலியை நான் வேற லெவலில் கொண்டு வருவேன், இந்த ஃபஸ்ட்டு சைனிங் பார்ட்டி எப்படின்னா கரெக்டாக முடிச்சிடுவேன்னு சொல்ல இந்த ஜியாங்கும் எனக்கு நல்லா தெரியும், அதனால தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கால. அப்போ ஹீரோயின் உள்ளே வராங்க. அங்கே இருக்கவங்களாம் பார்க்குறாங்க. நம்ம ஹீரோனை பார்த்தோன்னே இவங்க தான் சோலாவாக வராங்க, அப்போ சிஇஓவோட தங்கச்சியா இவங்கள தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம தான் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த ஜியாங் வந்து நம்ம ஹீரோனை பார்த்து, வெளியே நின்று போயிடுவேன்னு நினச்சேன், மறுபடியும் உள்ளே வந்திருக்க, உனக்கு இது வரைக்கும் அசிங்கப்பட்டது பார்த்தாதா, இது என்ன மீட்டிங்னே தெரியாமல் எங்கே வந்து நின்றுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த அன்பரும், ஆமாம் எதுவுமே தெரியாமல் ஏன்டி இங்கே வந்து நின்றுட்டு இருக்க, ஜியாங் தான் இங்கே வந்து சைன் போடுறதுக்கு இந்த மீட்டிங் வந்திருக்கா, நீ எதுக்கு தேவையில்லாமல் வந்திருக்கேன்னு கேட்க நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, அட சூ ஃபேமிலியிலேருந்து நான் வராமல் எப்படி, நான் சைன் போட்டாதான் ஜியாங் ஃபேமிலி கூட இருக்க கோஆப்ரேஷனே ஒழுங்காக நடக்கும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க எல்லாமே கேன்சல் ஆகிடும், உங்களோட கம்பெனியை அடியோட அழிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லும் போது இவ்வளோ நேரம் அந்த ஜியாங் கேட்டுட்டு தானே இருந்திருப்பா. அவ ஹீரோனை பார்த்து சொல்றா, என்னடி பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க, நீ சைன் பண்ணலன்னா கோஆப்ரேஷனே கேன்சல் ஆயிடுமா, நீ லூசு மாதிரி பேசிட்டு இருக்கன்னு நல்லா தெரியுதுன்னு சொல்ல அந்த அன்வருமே நம்ம ஹீரோனை பார்த்து திட்டிட்டு தான் இருக்கான். அந்த ஜியாங் சொல்றான், நீ ரொம்ப டூ மச்சா போயிட்டு இருக்கடி, உன்னோட நடிப்பை பார்க்க சிரிப்பு வருதுன்னு சொல்ல நம்ம ஹீரோனே சரி ஓகே கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு வரீங்களா, டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கால் பண்ணி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டோன்னே ஜியாங் அன்வரும் என்னது கான்ட்ராக்டா அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. அந்த ஜியாங் சொல்கிறா, அது எப்படி நீ சொன்ன கான்ட்ராக்ட் வந்துடும், மிஸ்டர் சூ வந்தால் தான் கான்ட்ராக்டாக வரும், ஏன்னா அவர் தானே சைன் பண்ணணும்னு சொல்லும் போது ஆனால் ஈரன் சொன்ன அடுத்த நிமிஷமே கான்ட்ராக்ட் வந்துடுது. அப்போ அங்கே இருக்கவங்களாம் பார்க்குறாங்க, என்னது இது கான்ட்ராக்ட் வந்துடுச்சு இவ கால் பண்ணோன்னே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோனும் இந்த கான்ட்ராக்டை ஓப்பன் பண்ணி இப்போ காட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்களா கான்ட்ராக்ட், 100 மில்லியனோட கான்ட்ராக்ட் இது, அதுவும் ஜியாங் ஃபேமிலி கூட சேர்ந்து போட வேண்டிய கோஆப்ரேஷன் கான்ட்ராக்ட், இப்போ நான் இதில் சைன் போட்டால் தான் அது வந்து ஓகேவாகும்னு சொல்லும் போது இந்த ஜியாங் ஒன்னே இல்லை எனக்கு நல்லா தெரியும் இது ஃபேக்கு, எவ்வளோ தாண்டி ஃபேக்காக க்ரியேட் பண்ணுவேன், ஆளுங்களையும் ஃபேக்காக க்ரியேட் பண்ணுற கான்ட்ராக்டையும் ஃபேக்காக க்ரியேட் பண்ணுற, இப்போ தேவையில்லாமல் இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, இதனால எங்களுக்கு தான் அசிங்கம்னு சொல்ல அப்போ இந்த அன்வரும் ஒன்னே வந்து ஹீரோயின் கையில் இருக்க டாக்குமெண்ட்டை வாங்கி கிழிச்சு போட்டுடுறான். வேணும்ட்டு இதை கிழிச்சு போட்டு இதெல்லாம் நடிப்பு நாடகம் தான், ஃபேக்காக வந்து ஒரு டாக்குமெண்ட்டை காட்டி இதுதான் அந்த கான்ட்ராக்ட்னு சொல்லி போய் சொல்கிறியா, நாங்களாம் நம்பவே மாட்டோம், கண்டிப்பாக இங்கே வந்து சூ ஃபேமிலிலேருந்து வருவாங்க, அவங்க தான் சைன் போடுவாங்கன்னு சொல்லும் போது ஹீரோனே ஐயோ இப்படி உங்கள் கையாலே கோஆப்ரேஷன் கான்ட்ராக்டை கிழிச்சு போட்டிங்களே, அதுவும் 100 மில்லியன் கான்ட்ராக்ட் போச்சா, எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சா, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது எல்லாமே கேன்சல் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு உடனே கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி ஜியாங் ஃபேமிலி கூட இருக்க எல்லா கான்ட்ராக்டையும் வந்து கிழிச்சு போட்டுருங்க, கோஆப்ரேஷன் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது அன்வர் ஒன்னே என்னடி மறுபடியும் நடிக்கிறியான்னு கேட்க இந்த ஜியாங் வேற, அது எப்படி நீ சொன்னால் எல்லா கோஆப்ரேஷனும் கேன்சல் ஆகிடுமா, ஒரு வாரத்தில் ஈஸியாக சொல்லிட்டு ஃபோன் பண்ணி நீ இன்னுமே நடிச்சிட்டு தாண்டி இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோனை பார்த்து சொல்லிட்டு இருக்கா. அப்போ இந்த ஜியாங்க்கு வந்து அவங்க அப்பா கிட்டேருந்து கால் வருது. கால் வந்து நீ எடுத்து பேசுகிற, அவங்க அப்பா திட்டுறாரு, இந்த மாதிரி எல்லா கோஆப்ரேஷனும் கேன்சல் ஆகிடுச்சுமா, என்னதான் அங்கே நடக்குது, என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு, சூ ஃபேமிலி இப்படி கோவப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இந்த ஜியாங்க் இதை கேட்டோன்னே ஐயோ உண்மையாகவே கேன்சல் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு என்னடி பண்ணி வச்சிருக்க, நீங்கள் வந்து இப்படிலாம் தேவையில்லாமல் ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணதுனால தான் சூ ஃபேமிலி கோவத்தில் வந்து எல்லா கோஆப்ரேஷனும் கேன்சல் பண்ணி விட்டாங்க, இப்போ நீ ஒன்னே சொல்லுவியே இதையும் நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் இங்கே வந்து ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காத, எங்கள் ஃபேமிலிக்கு உன்னால் ஒரு தொல்லையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜியாங் கத்திக்கிட்டே இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, ஓ எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சா, நான் தான் சொன்னேன்ல இதெல்லாம் எப்படி சமாளிக்கணுமோ அப்பெல்லாம் சமாளிச்சுட்டு இருக்கே ஜியாங் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அப்போ ஹீரோனோட அண்ணன் இங்கே வந்துடுறாரு. வந்தோடனே சூ பிரசிடென்ட் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு எல்லா செக்யூரிட்டி கார்டும் ஓடி வராங்களா. அப்போ நம்ம சூ கூடயே வந்து மீதி இருக்க 2 அண்ணனுங்களும் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஜியாங் பார்க்குறா, என்ன மறுபடியும் இந்த நாடகம் நடிக்கிறவங்கள கூட கூட்டிகிட்டு வந்துட்டாளா, என்னதான் இங்கே நடக்குது, இங்கே ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துல இருக்கவங்களாம் ஷாக் ஆகுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து ஹீரோட அசிஸ்டன்ட்டுமே வந்துடுறாரு. ஏன்னா இது வரைக்குமே வந்து ஜியாங் ஃபேமிலி வந்து சூவோட அசிஸ்டன்ட் கிட்ட தான் எல்லாம் டீல் பண்ணியிருப்பாங்க, அதனால சூவோட அசிஸ்டன்ட் இவர் தான்றது மட்டும் நல்லா தெரியும். சூவோட உண்மையிலே பிரசிடென்ட் சூ யாருன்றது அவங்களுக்கு அடையாளம் தெரியல. அப்போ அசிஸ்டன்ட் வந்த உடனே எல்லார் கணத்துலேயும் ஒரு அற விட்டுட்டு இருக்காரு, யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசிட்டு இருக்கீங்க, இவர் தான் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்ல இந்த ஜியாங்லாம் என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த அசிஸ்டண்ட்டும் சொல்றாரு, ஆமாம் உங்கள் ஃபேமிலி கூட எல்லா வாட்டியும் நான் தானே வந்து டீல் பண்ணியிருக்கேன், எனக்கு நல்லா தெரியாது
தெரியாதா என்னோட பாஸ் யாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு மாதிரி கேட்க நம்ம ஹீரோனும் இதை நான் அப்பயே சொன்னேன் அப்படின்னு நம்ம தான் பார்த்துட்டு இருக்காங்க. மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோனும் சூ ஃபேமிலி சேர்ந்தவங்க தான் அப்படின்றதையும் எல்லாத்தையும் சொல்லி விட்டு வர்றாரு எல்லாரும் முன்னாடியும். நம்ம ஹீரோவும் சைலண்டாக நின்று இதில் கேட்டுட்டு இருக்காரு. அசிஸ்டன்ட் சொன்னாதான் இவங்க நம்புற மாதிரி இருக்கு. ஏன்னா பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்து டீலிங்க்கு போக மாட்டாங்களே, அசிஸ்டண்ட்டை வந்து நீ போய் பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம சொன்னதுனால தான் இந்த ஜியாங் வந்து எதுவுமே புரியாமல் பேசிட்டு இருக்கா. அப்போ அண்ணன் 3 பேருமே வந்து இந்த அன்வரை பார்த்து டே உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்ல இந்த அன்வர் ஒன்னே இல்லை எல்லாமே வந்து இவ தான் காரணம், இந்த ஜியாங் தான் எங்களை நம்ப வச்சா இந்த மாதிரி நீங்களா போலியானவங்கன்னு சொல்லிட்டு அதான் நாங்கள் உங்களை எதிர்த்து பேசினோம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த ஜியாங் ஒன்னே டே நீ என்னடா பேசிட்டு இருக்க, மாட்டிக்கிட்டோன்னு தெரிஞ்சோன்னே என்ன இப்படி பேசுறியா அப்படின்னு நம்ம சொல்ல இந்த அன்வரோட அம்மாவும் ஆமாம்மா என் பையனை மன்னிச்சிடுங்க, அவனை எதுவும் தண்டனைலாம் கொடுத்துடாதீங்க, தண்டிச்சிடாதீங்க, அவன் ஏதோ தெரியாமல் பேசிட்டான் அந்த பொண்ணால் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஜியாங் ஒன்னே அன்வர் என்னதான் இருந்தாலும் உன்னோட குழந்தை என் வயிற்றுல இருக்கு, நீ இப்படி தான் பேசுவியா அவங்களுக்காக, உண்மை தெரிஞ்சுதுன்றதுக்காக இப்படி நீ பேசக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லும் போது அப்போ இவ்வளோ நேரம் சைலண்டாக அந்த ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் ஜியாங் அது உண்மையாகவே உன் வயிற்றுல இருக்குல்ல அந்த குழந்தை, அது வந்து அன்வரோட குழந்தை தானா அப்படின்னு கேட்க அப்போ இந்த பொண்ணு உடனே பயப்படுறா. இந்த ஜியாங் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாமல் தடுமாறிட்டு இருக்கா. இதை பார்த்த உடனே அன்வர் என்ன சொல்கிறான்னா ஏன் இப்படி தடுமாறுற, என்னோட குழந்தை தானே சொன்னேன், அப்புறம் ஏன் உண்மையை சொல்ல மாட்டேற, அப்போ எதனா மறைக்கிறியா, என்ன சொல்லு பொய் சொன்னியாங்கிட்ட அப்படின்ற மாதிரி அவன் கேட்கும் போது அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க ஆமாம் வயிற்றுல இருக்கிறது உன்னோட குழந்தை இல்லை அன்வர் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஜியாங் ஒன்று இல்லை அவள் பொய் சொல்கிறான்னு சொல்கிறாளா. அப்போ ஹீரோயின் வந்து ஃபோட்டோவோட ப்ரூஃப் காட்டுறாங்க, இங்கே பாரு அவள் கிளப்லலாம் எல்லாரும் கூட எப்படி இருந்திருக்கான்னு சொல்லிட்டு இதை பார்த்த ஜியாங்கும் ஐயோ போட்டு கொடுத்துட்டாலே அப்படின்ற மாதிரி பார்க்க இதை பார்த்த அன்வர் ஒன்னே அடி பாவி என்னையும் ஏமாத்திட்டியா, யார் யாரு கூடயோ போய் ஸ்டே பண்ணிட்டு என்கிட்ட வந்து போய் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஜியாங்கை போட்டு அங்கேயும் அடிக்க ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயின் வேற இவளோட ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்டை வேற கூடவே கொண்டு வந்திருப்பாங்க போல, அதை காமிச்சு ஆமாம் இவளை வந்து உனக்கு 2 மாசமா தானே தெரியும், ஆனால் இவள் எப்படி 3 மாசமா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த ரிப்போர்ட்டை காட்ட அந்த ஜியாங் பார்க்குறா இப்படிலாம் ப்ரூஃபை கொண்டு வருவாளான்ற மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. அன்வர் இதை பார்த்துட்டு ஆமாம் இதில் 3 மந்த் ப்ரெக்னென்ட்னு போட்டிருக்குன்ற மாதிரி ஜியாங்கை பார்த்து அவன் கேட்குறான் என்னடி நடக்குது இங்கே, உன்னை வந்து நான் பார்த்தேன் 2 மாதம் தான் ஆகுது, இதுல 3 மாதம் ப்ரெக்னென்ட்னு போட்டிருக்கு, அடிப்பாவி என்னை இப்படிலாம் ஏமாத்தியான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கான். இந்த அன்வரோட அம்மாலாம் இன்னும் இப்படி ஏமாத்திட்டா அப்படின்ற மாதிரி கதறிட்டு இருக்கு ஒரு பக்கம். இந்த ஜியாங் அப்போ சொல்றா ஆமாம் நான் ப்ரெக்னென்ட் ஆயிட்டேன், ஆனால் எனக்கு அந்த குழந்தை வேணும்னு தோணுச்சு, அதான் அந்த குழந்தைக்கு அப்பாவா உன்னை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி நடித்தேன், மற்றபடி உன்னெல்லாம் போய் எனக்கு பிடிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட அவன் கீழே விழுந்தோடனே ரொம்ப கோவமாயிட்டான். கீழே வர ஒரு கத்தி வேற இருக்கு அந்த டைமில். அந்த கத்தி எடுத்த உடனே என்ன பண்ணுறான்னா என்னையே ஏமாத்திட்டியாடி துரோகி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இந்த ஜியாங்கோட வயிற்றுலேயே குத்திடுறான். அந்த ஜியாங்கும் அங்கே ரத்தம் வருது, அவள் கத்துறா. அதுக்கப்புறம் கத்தியெல்லாம் கீழே போட்டு ஐயோ நான் இப்போ ஒரு கொலை பண்ணிட்டேனே இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கையில் ரத்தத்தெல்லாம் பார்த்து கதற ஆரம்பிக்கிறான். இவனுக்கு வந்து அந்த பொண்ணு துரோகம் பண்ணா, அப்போ இவன் நம்ம ஹீரோனுக்கு துரோகம் பண்ணானே, அப்போ அதெல்லாம் என்ன, உடனே ஹீரோன் காலை பிடிச்சி மன்னிப்பு கேட்க போறான்னா என்னை ஏற்றுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து எட்டி உதச்சிடுறாரு அவனை என் தங்கச்சி கிட்ட வராதுன்னு சொல்லிட்டு. அங்கே ஒரே பிளட்டெல்லாம் இருக்கிறத பார்த்தோன்னே ஹீரோயின் கண்ணை மூடி நீ பார்க்காதமா அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்க 2 தம்பியை பார்த்து போலீஸ்க்கு கால் பண்ணி இங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தங்கச்சி கூட்டிகிட்டு போயிட்டாரு. நம்ம ஹீரோயின் வந்து அங்கேருந்து போகிறாங்க வெளியே போகும்போது தான் இந்த கூர் பர்ல ஹீரோ அவர் வந்து ஹீரோனை பக்கத்துக்குள்ளே வராரு. இந்த சைனிங் பார்ட்டிக்கு வந்து சூவோட ஃபேமிலியிலேருந்து பொண்ணு வரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வருவா, நம்ம கண்டிப்பாக சின்ன வயசு காதலியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக வராரு. ஆனால் உள்ளே வரும்போதே அந்த மேனேஜர் வந்து சரி நான் உள்ளே போயெல்லாம் கேட்டுட்டு வரேன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவாரா. அவரும் போயிட்டு எல்லாம் உள்ளே விசாரிச்சுட்டு வந்துட்டு வெளியே வந்து கோவை பார்த்து பாஸ் அவங்க வந்து ஆல்ரெடி இங்கே போயிட்டாங்களாம், ஏதோ உள்ள ப்ராப்ளம் ஆயிடுச்சாம் பாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறாரு வந்து. அப்போ இதெல்லாம் போயிட்டேனே சரி என்ன பண்ணுறது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம நேரம் சரியில்லைன்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காரு. அப்போது இவர் போலன்னு பார்க்கும்போது போலீஸ்லாம் கிராஸ் பண்ணி போகவும் இவருக்கு ஒரே டவுட் ஆகுது, என்னது இது இந்த சைனிங் பார்ட்டியில் எதுக்கு போலீஸ்லாம் வந்துட்டு போகிறாங்க, என்ன நடக்குது ஒன்றும் புரியலேன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜரை பார்த்து போலீஸ் எதுக்கு வந்துட்டு போனாங்க, என்ன இன்னைக்கு ப்ராப்ளம் ஆச்சு, எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்லுங்கன்னு சொல்ல அந்த மேனேஜரும் சரி பாஸ் எல்லாமே நான் கேதர் பண்ணிவிட்டு உங்ககிட்ட அப்புறம் வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி மேனேஜர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோக்கு வந்து ஹீரோனை பார்க்க முடியலன்னு சோகமாக தான் இருக்குது. ஒரு பக்கம் ஹீரோயின்லாம் வீட்டுக்கு போயிட்ட அப்புறம் எல்லாரும் நியூஸ் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. நியூஸில் இன்னைக்கு நடந்த விஷயம் எல்லாமே வந்துருச்சு. இந்த மாதிரி ஜியாங் ஃபேமிலி கூட வந்து சூ ஃபேமிலி கோஆப்ரேஷன் பண்ணதுக்கு சைனிங் பார்ட்டிக்கு போயிருந்தாங்க. அந்த இடத்துல வந்து ஜியாங்கோட பாய் ஃப்ரெண்டே ஜியாங்கை வந்து கத்தியில் குத்திட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எல்லாம் நியூஸில் வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் வேறு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணெல்லாம் வந்து நீ எதுக்குமா ஃபீல் பண்ணிட்டு இருக்க, கவலைப்படாது அப்படின்னு நம்ம சொல்லும் போது இன்னொரு அண்ணன் குட்டி அண்ணன் இருப்பார்ல அவர் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு சரி வீடு தங்கச்சி இனிமேல் வீட்டில் சும்மாவா இருக்க போற, அதனால நீ என்ன பண்ணுறேன்னா அண்ணன் கூட வந்து பாட்டு பாடு டான்ஸ் ஆடு உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ
பிடிச்சிருக்கோ பண்ணுன்னு சொல்ல ஹீரோயினும் இல்லை நான் எனக்கு டான்ஸ் எல்லாம் அவ்வளோ வரவே வராதே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சமாளிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் 2வது அண்ணன் ஹீரோனை பார்த்து இல்லம்மா நீ என் கூட பாக்ஸிங் பண்ண வந்துரு அப்படின்ற மாதிரி கூப்பிட 3வது அண்ணன் இல்ல தங்கச்சி வந்து என் கூட பிசினஸ் எல்லாம் இனிமே பார்க்க போறா அப்படின்னு சொல்லிட்டு 3 அண்ணனும் மாத்தி ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோயின் வந்து என்ன பண்றதுன்னு தெரியலையே அண்ணா நான் வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோனோட அம்மா அங்க வந்துடுறாங்களா. வந்தோடனே அம்மா போய் கட்டி பிடிச்சிட்டு இல்ல நான் 3 பேர் கூட வரமாட்டேன், அம்மாவோட லிட்டில் டாட்டராக தான் வீட்டிலே இருக்க போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் சீரியஸாக சொல்கிறாங்க இல்லைண்ணா நான் அவ்வளோலாம் ஒன்றும் படிக்கல, ரொம்ப சாதாரண வேலைக்கு வந்து உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்டர்வியூ போயிருந்தேன்னா அதுலேருந்து எனக்கு ரிப்ளை வந்திருக்கு, அந்த கம்பெனிலேயே நான் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன், எனக்கு அவ்வளோ பெரிய வேலைலாம் வேணாண்ணா அப்படின்னு நம்ம சொல்லும்போது அப்போ இதெல்லாம் கேட்ட ஹீரோயினோட அண்ணாவும் சரிம்மா உன் ஆசை எனக்கு புரியுது, இருந்தாலும் நாங்களும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவோம், அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அண்ணன் 3 பேருமே வந்து ரொம்ப முறைச்சிக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய அண்ணன் சூ இருப்பார்ல, அவர் ஒன்னே நம்ம ஹீரோயின் இப்போ ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சோடனே அந்த கம்பெனியை சொல்லி அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி இந்த கம்பெனியை வாங்கிறன்ற மாதிரியே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோட மேனேஜர் வந்து ஹீரோ கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இந்த மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பார்ல அன்னைக்கு அந்த சைனிங் பார்ட்டியில் என்ன நடந்ததோ எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வேணும்னு சொல்லிட்டு இவரும் போயிட்டு அங்கே நடந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் வந்து இப்போ புதுசாக ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ்லாம் எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்கவும் நம்ம ஹீரோ இதை பார்த்தோன்னே ஓ இந்த கம்பெனியா சரி உடனே வந்து அந்த கம்பெனியை வாங்குறதுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்க, அந்த கம்பெனி இனிமேல் என் பேரில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு மேனேஜரை பார்த்து. அந்த மேனேஜரும் சரி பாஸ் இப்பயே கால் பண்ணி எல்லாத்தையும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கால் பண்ணி கேட்குறாரா. ஆனால் கால் பண்ணி கேட்டால் இவருக்கு ஒரு ஷாக்கு, ஏன்னா ஆல்ரெடி ஹீரோனோட அண்ணங்கள்லாம் அந்த கம்பெனியை வாங்கிடுறாங்கல்ல. அதை வந்து உடனே வந்து சார் ஆல்ரெடி அந்த கம்பெனியை வந்து சூ ஃபேமிலியை வாங்கிட்டாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவர் பொண்ணே ஓ இதையும் பண்ணிட்டாங்களா, சரி இருக்கட்டும், அப்போனா கடைசியாக ஒரே வழி தான், எனக்கு அங்கே ஒரு அப்பாயின்மெண்ட்டை போட்டு விட்டுருங்க, நானே ஒரு ஒர்க்கராக போயிட்டு அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பாஸை பார்த்து இவர் மேனேஜர் ஒன்னே என்னது பாஸ் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனா ஃபர்ஸ்ட் டே வந்து ஆஃபீஸ்க்கு போகிறாங்க ஒர்க் பண்ணுறதுக்கு. அவங்க முன்னாடி நடந்து போனால் பின்னாடி 3 கார் லைனாக வந்துட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா ஹீரோன் அண்ணன் தான் 3 பேருமே வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சேஃபாக போகிறாளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் குறுகுறுன்னு பார்த்துட்டே போக அப்போ இதெல்லாம் வேற ஹீரோ ஓவர் பண்ணிட்டு பார்த்துட்டு இருப்பாரு. மேனேஜர் வேற பாஸ் இங்கே பாருங்க தங்கச்சியை வந்து தனியாகவே விட மாட்டாங்க 3 அண்ணனுமே, எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க பார்த்தீங்களா, எப்படி பாஸ் உங்களுக்கு டைம் கிடைக்கும் அவங்ககிட்ட பேச அப்படின்னு நம்ம சொல்ல அப்போ அந்த டைமில் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் ரொம்ப காஸ்ட்லியான பேக் வச்சுருப்பாங்க. ஒரு திருட வந்து ஹீரோனோட பேக்கை கொண்டு போக பார்க்குறான்னா அப்போ அந்த இடத்துல ஹீரோ இருப்பார். ஹீரோ இதை பார்த்த உடனே என்ன இங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு வேகமாக இதாண்ட டைமு இந்த டைமை யூஸ் பண்ணிக்கணும்ன்ட்டு வேகமாக ஓடி போயிட்டு அந்த திருடனோட மூஞ்சில் 4 பஞ்சு விட்டு அவன் கையிலேருந்து இந்த பேக்கை வாங்கி நம்ம ஹீரோயின் மனசில் ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணுறாரு. அப்போ ஹீரோயின் கிட்ட போயிட்டு இந்தாங்க உங்கள் பேக் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேக்கெல்லாம் நல்லா தொடச்சி ஹீரோயின் கிட்ட கொடுக்க அந்த டைமில் ஹீரோயினோட அண்ணன் அங்கே வந்துட்டு டேய் என்னடா என் தங்கச்சி பேக்கையை திருடுற, நீ தான் திருடுனி அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னே விசாரிக்காம அந்த இடத்துல ஹீரோவை போட்டு அவர் அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம ஹீரோயின் இதை பார்த்தோன்னே அண்ணா என்னண்ணா பண்ணிட்டு இருக்க, அவர் தானே என் பேக்கையே திருடன் கிட்டேருந்து வாங்கி கொடுத்தாரு, என்னன்னே தெரியாமல் ஏன்னா அப்படி அடிக்கிறேன்னு சொல்ல இந்த இடத்துல வந்து ஹீரோட வாயிலெல்லாம் ரத்தம் வந்தது. அப்போ ஹீரோவும் ஹீரோனை பார்த்து இல்லைங்க பரவாயில்ல விடுங்க, அவர் ஏதோ தெரியாமல் தானே பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோனால ஏற்றுக்க முடியல. அவர் பார்த்து இல்லைங்க நீங்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, இருந்தாலும் உங்களே அடிச்சிட்டார்ல, சாரிங்க, நீங்கள் வேணால் நைட்டு டின்னர் வரீங்களா, நாங்கள் உங்களுக்கு ட்ரீட் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறாங்களா. நல்லா சிரிச்சுட்டே தானே கேட்குறாங்க. ஹீரோக்கு சந்தோஷம், சரி இதான டைம் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே வரேன் நம்ம டின்னருக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சிரிச்சுக்கிட்டே சொல்கிறத பார்த்தோன்னே அப்போ ஹீரோனோட அண்ணன் ஒன்னே ஹீரோயின் கையை பிடிச்சி இல்லைங்க நீங்கள் வந்து தனியாக போய் சாப்பிட்டுக்கோங்க, நாங்கள் வேணால் காசு கூட உங்களுக்கு தரோம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஹீரோயின் ஒன்னே அண்ணனை பார்த்து அண்ணா ஏன் அப்படிலாம் நடந்துக்கிறீங்க, அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லும் போது அண்ணன் உடனே ஹீரோயின் பார்த்து ஆமாம் சாங் ரொம்ப லேட் ஆகுதுல்ல, ஃபர்ஸ்ட் டேவே நீ இப்படி ஆஃபீஸ்க்கு லேட்டாக போகலாமா சொல்லு, டைம் ஆயிடுச்சுல சீக்கிரம் கிளம்பு, இவர்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஹீரோயின் அனுப்பிச்சு வச்சிடறாரா. ஹீரோயின் போன அப்புறமா அந்த சூ வந்து நம்ம ஹீரோ பார்த்து டேய் நீ எதுக்காக என்னோட தங்கச்சி கிட்ட இப்படிலாம் ஆக்ட் பண்ணுறேன்னு நல்லாவே தெரியும், என் தங்கச்சி கிட்ட இருந்து தள்ளி இருந்துக்கோ இல்லைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா ஆஃபீஸில் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒர்க்குக்கு போகிறாங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்டாஃபுக்கு கால் வருது. இந்த மாதிரி பிரசிடென்ட்டோட தங்கச்சி இங்கே வராங்க, நம்ம டிபார்ட்மெண்ட்டை தான் ஒர்க் பண்ண போகிறாங்க, பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த ஸ்டாஃபும் ஓ சரி பாஸ் நான் எல்லாருக்கிட்டே சொல்லிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டோட டைரக்டர் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து எல்லாருக்கிட்டையும் அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறாங்க நம்மளோட டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பிரசிடென்ட்டோட தங்கச்சியை வந்து ஒர்க் பண்ண போகிறாங்களா, அதனால பார்த்து சேஃபாக இருந்துக்கோங்க, வாங்க எல்லாம் வெல்கம் பண்ண போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஹீரோயின் வந்துட்டு இருப்பாங்களா. அப்போ எதிர்க்க ஒரு பொண்ணு வந்துட்டு இருப்பா, அவள் பேர் மெங்சு. அவள் வந்தது தெரியாமல் நம்ம ஹீரோயின் அவளை மாற்றி மாற்றி இடிச்சுக்கிறாங்க. ஹீரோயின் சாரி சொல்கிறாங்க, இருந்தாலும்
இருந்தாலும் அவள் வந்து ஏய் என்ன இடிக்கிற, என் பேக் எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா, இப்படி இடிக்கிறீ அப்படின்னு நம்ம சொல்லும் போது அப்போ நம்ம ஹீரோன் அவளை பார்த்தோன்னே ஏய் நீ மிங்சு தானே, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தியே, நீ வந்து எங்கள் அம்மாவோட ரிலேஷன் பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவள் உடனே அட ஆமாம் எங்கள் ரிலேஷன் ஆன்ட்டியோட அடாப்டட் சைல்டு தானே நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க, உங்கள் அம்மா ஒரு கிளீனர் தானே, நீங்கள் இப்படி இங்கே என்ன வந்து வேலை பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ அந்த இடத்துக்கு இந்த ஸ்டாஃப்லாம் வந்துடுறாங்க. வந்தோடனே நம்ம ஹீரோனுக்கு வணக்கம் வைப்பாங்கன்னு பார்த்தா இந்த மெங்ஸுக்கு வந்து தலை குனிஞ்சு உங்களை வெல்கம் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இவளுக்கே ஒன்றும் புரியல. நம்ம ஹீரோனு என்ன நடக்குதுன்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஸ்டாஃப்லாம் நீங்கள் பிரசிடென்ட்டோட தங்கச்சி, நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்றது எங்களுக்கே பெருமையாக இருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது அப்போ ஹீரோனும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களா இவங்க அப்படின்னு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மிங்ஸு வேற இந்த மாதிரி மரியாதையெல்லாம் கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே சரி ஓகே பிரசிடென்ட்டோட தங்கச்சி நம்மளை தப்பாக புரிஞ்சிருக்காங்க, நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்துக்கிறாளா. கொஞ்சம் த்ரோட்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல அப்போ அங்கே இருக்கவங்களாம் நம்ம ஹீரோனை பார்த்து புது பொண்ணே என்ன பண்ணிட்டு இருக்க, பிரசிடென்ட்டோட தங்கச்சிக்கு தண்ணி தாக எடுக்குது தெரியலையா, மேடம்க்கு போயிட்டு தண்ணி கொண்டு வா, அது கூட பண்ணாமல் உட்காந்துட்டு இருக்க, மேடம்க்கு இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டேன்னு கேட்க நம்ம ஹீரோனும் சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் அனுபவிக்க போகிற அப்படின்னு நம்ம நினச்சிட்டு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அவள் என்ன பண்ணுறான்னா வேணும்ட்டே அவளோட பேக்கில் கொட்டுற மாதிரி கொட்டி விட்டுட்டா. கொட்டி விட்டது மட்டும் இல்லாமல் ஹீரோனை பார்த்து என்னடி பண்ணி வச்சிருக்க, இப்படி என்னோட பேக்லேயே கொட்டிட்ட, என் பேக் எவ்வளோ காஸ்ட்லியானது தெரியுமா, அது தெரியாமல் இப்படி பேக்லேயே கொட்டி விட்டுட்டியே அறிவே இல்லையான்னு கேட்க நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க நல்லா தெரிஞ்சு தான் பேசுறியா, அது நீ தான் கரெக்டாக வாங்கலை, நீங்கள் தான் கொட்டிக்கிட்ட, அது மட்டும் இல்லாமல் உன் பேக் வந்து காஸ்ட்லியானதா, ஆனால் உன் பேக் பார்க்குறதுக்கு ரொம்ப போலியானது மாதிரி தெரியுதே, அது மட்டும் இல்லை இதில் 3 எடிஷன் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல அப்போ அந்த பொண்ணு இருக்கல்ல மிங்ஸு அவள் பார்த்துட்டு அது எப்படி சொல்கிற நீ போலின்ட்டு அப்படின்ற மாதிரி கேட்க பக்கத்தில் இருக்க ஸ்டாஃப்லாம் ஆமாம் நீ எதுக்கு போலின்னு சொல்கிற, தேவையில்லாமல் பேசுறியா அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இவளுக்கா என்ன சொல்லணுன்னே புரியல இந்த மிங்ஸுக்கு, ஏன்னா அது ஆக்சுவலி போலியான பேக் தான். அப்போ ஈரன் சொல்கிறாங்க சரி அப்போ இது ஃபேக்கான பேக் இல்லைன்னா இதோட பில்லை காட்டு, ஏன்னா இந்த மாதிரி இருக்க பேக் 3 நானே வாங்கிட்டேன்னு சொல்லும் போது அங்கே இருக்க ஸ்டாஃப்லாம் என்னது 3 நீ வாங்கிட்டியா, உன்னை பார்க்கலாம் அப்படி ஒன்றும் தெரியல அப்படின்னு மாதிரி சொல்லும் போது அப்போ நம்ம ஹீரோன் வந்து சரி ஓகே இதில் வந்து பில் இல்லைன்னு சொல்கிறீங்க, இந்த பேக்குக்கு பின்னாடி ஸ்கேனர் இருக்கும், அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த பேக் யார் வாங்கினாங்களோ அந்த ஓனரோட நேம் வரும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம ஹீரோன் வந்து அவங்க பேக்கில் வந்து ஸ்கேன் பண்ணி காட்டுறாங்க. அதை ஸ்கேன் பண்ணால் நம்ம ஹீரோனோட நேம் வருது. இந்த பார்த்த உடனே அடா ஆமாப்பா இவளோட நேம் தான் வருது, அப்போ இவ தான் அந்த பேக்கை வாங்கியிருக்காள அப்படின்னு நம்ம சொல்லும் போது அப்போ அந்த மிங்ஸு மாட்டிக்கிட்டால என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவள் பேக்கு ஃபேக்குன்றதை மறைச்சிட்டு அவள் என்ன சொல்கிறான்னா ஆமாடி சாங்கு எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும், நீ ஒரு புவரான வீட்டிலேருந்து வளர்ந்த பொண்ணு, ரொம்ப நல்லா ஒரு ஓல்டு மேனை கை கோர்த்துட்டு நடந்துட்டு இருந்தில்ல, அவரை ஏமாத்திட்டியா, அவரோட சொத்தெல்லாம் உன் பேரில் எழுதி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பொருள்லாம் வாங்கி வச்சு சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேரக்டரே கேவலமாக பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோனுக்கு கோவம் வருது, ஒழுங்கா பேசு அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அந்த மிங்ஸும் விடமாட்றா, நான் கிளியராக தானே சொல்கிறேன் உனக்கு புரியலையா, நீ தப்பான பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்போ இந்த ஸ்டாஃப்லாம் வந்து ஃபோன் பண்ணி மேனேஜர்கிட்ட சொல்லி விட்டுறாங்க இங்கே ஒரு ப்ராப்ளம் நடக்குது, மேடம்க்கு ப்ராப்ளம் சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் வந்து தேவையில்லாமல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து மேனேஜர் வந்துடுறாரு, அதாவது இந்த டிபார்ட்மெண்ட் மேனேஜர். அதனாலுமே அவருக்குமே வந்து பிரசிடென்ட் தங்கச்சி யாருன்னு தெரியல, நம்ம ஹீரோயின் தொல்லை பண்ணுறாங்க மேடம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு போக பார்த்துட்டு இருக்காரா. அப்போ அந்த இடத்துக்கு வந்து கூ வராரா. கூ வந்துட்டு என்ன இங்கே நடக்குது, என்ன ப்ராப்ளம் இங்கே, அவங்கள எதுக்கு தொல்லை பண்ணுறீங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு. இப்போ கூ வந்து ஒரு ஒர்க்கர் மாதிரி தான் என்ட்ரி கொடுத்துருக்காரு. அவர் வந்த உடனே நானும் ஒரு ஒர்க்கர் தான், இன்னொரு ஒர்க்கருக்கு வந்து ப்ராப்ளம் வந்தால் நான் தாராளமாக கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஈரன் வந்து இவரும் இங்கே தான் ஒர்க் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து இந்த கம்பெனிலேயே செகண்ட் பொசிஷனில் இருப்பாங்கள்ல அவர் அங்கே வந்துட்டு இங்கே என்ன நடக்குது என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே இருக்க ஸ்டாஃப்லாம் இங்கே பாருங்க புதுசாக வந்த 2 ஒர்க்கருமே மாற்றி நம்ம மேடம் வந்து தொல்லை கொடுத்துட்டே இருக்காங்க, பிரசிடென்ட்டோட தங்கச்சி தொல்லை கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம இன்னொன்னே கூவை பார்த்து நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, என் அண்ணனுக்கு கால் பண்ணிட்டேன், அவங்க இங்கே வந்துடுவாங்க, வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பாங்கன்னு சொல்லும் போது ஹீரோ ஒன்னே உங்கள் அண்ணன்லாம் இங்கே வந்து சமாளிக்க வேண்டிய அவசியமே இல்லை, நானே பார்த்துக்கிறேன், நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அங்கே இருப்பார்ல அதாவது செகண்ட் பொசிஷனில் இருப்பார்ல கம்பெனிக்கு அவர் வந்து நம்ம ஹீரோ பார்த்தோன்னே ஆமாம் இவர் கூ கம்பெனியோட பிரசிடென்ட் தானே, இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கூவை பார்த்த உடனே அவருக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு சார் நீங்களா, நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கூ வந்து வெல்கம்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதோ ப்ராப்ளம் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு
அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது அப்போ கு சொல்கிறாரு, இல்லை தேவையில்லாமல் வந்து ஒரு ஒர்க்கர் மேலே பள்ளியை போட்டு எதுக்கு ஃபயர் பண்ண பார்க்குறாங்க அப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கரெக்டான டைமில் ஹீரோனோட 3 அண்ணனும் வந்துடுறாங்களா. ஏன்னா ஹீரோன் கால் பண்ணியிருப்பாங்களே, அதனால தான் வராங்க. இதில் சூலாம் என் தங்கச்சியை யார் புள்ளி பண்ணது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டே வராரு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோனுக்கு நிம்மதியாகுது. அண்ணா இப்பயாவது நீங்கள் வந்தீங்களே அப்படின்ற மாதிரி தான் அண்ணன்களை பார்த்து பேசிட்டு இருக்கா. அப்போ சூ இருப்பார்ல, இப்போ சொல்லுமா யாருமா உன்னை தொல்லை பண்ணுது, லேட்டாக வந்தது கொஞ்சம் மன்னிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ ஹீரோனும் சொல்லி விட்டுடுறாங்க, இங்கே இருக்க ஸ்டாஃப்லாம் சரியே இல்லைண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லி விடும் போது அங்கே இருக்கவங்களாம் பயந்துக்கிட்டு நாங்கள் எதுவும் பண்ணல, இந்த பொண்ணு தான் நடிச்சா, இங்கே இருக்கா இல்லை மிங்சு அவள் தான் வந்து ஏதோ உங்களோட தங்கச்சின்ற மாதிரி நடிச்சிட்டு இருந்தா, நாங்களும் ஏமாந்துட்டோம் அப்படின்ற மாதிரி கை காட்டிற சூக்கு கோவமே வந்துடுது. இந்த மிங்சு பயத்தில் நிற்க சூ வந்து அவளோட கண்ணத்திலே அரைஞ்சு விட்டுட்டு, என்ன தைரியம் தான் என் தங்கச்சியை புள்ளி பண்ணியிருப்ப, இப்படிலாம் பண்ண உனக்கு யார் அனுமதி கொடுத்தா, நீ எங்களோட தங்கச்சின்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு சொல்ல அவள் பயத்தில் வந்து சூவோட காலில் விழுந்து தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, தெரியாமல் சொல்லிட்டேன், மரியாதை தானாக வந்தது வேன்னு சொல்ல முடியல, என்னை வேலையை விட்டு தூக்கிடாதுங்கன்னு கெஞ்சிரா. ஆனால் சூ வந்து இங்கே இருக்க யாருக்குமே வேலை கிடையாது, யாரெல்லாம் என் தங்கச்சி புள்ளி பண்ணிங்களோ அவங்க எல்லாரையும் நான் ஃபயர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சூ சொல்லிடவும் எல்லாரும் வந்து ரொம்ப கெஞ்சுறாங்க. இருந்தாலும் சூ வீட்டில் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம், என் தங்கச்சியை வந்து யார் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு எந்த இடத்துலையுமே வேலையே கிடைக்காது, எந்த இடத்துலையும் வேலை கிடைக்க விட மாட்டேன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் கூவை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால் ஹீரோயின் தான் அப்போ சொல்கிறாங்க, இல்லைண்ணா அவரும் இங்கே தான் ஒர்க் பண்ணுறாரு, நீங்கள் வரதுக்கு முன்னாடி அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்லும் போது அப்போ அங்கே இருக்க அண்ணா எல்லாருமே வந்து ஓ அதுக்காக தான் வந்தானா உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் உடனே சரி விடுங்கண்ணா அவருக்கு வேற சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்னு நான் சொல்லியிருக்கேன்ல, வாங்க எல்லாம் சாப்பிட போகலான்னு சொல்லும் போது அண்ணன் எல்லாருமே வந்து சரி ஓகே வாங்க எல்லாரும் சாப்பிட போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. அதுக்கு முன்னாடி 3 அண்ணனுங்களும் வந்து வீட்டுக்கு போயிட்டு என்னமோ பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்கன்னா, அந்த கூன் ஒருத்தன் புதுசா சாங் பின்னாடி சுத்திட்டு இருக்கான்ல, அவன் என்னால் நம்பவே முடியல, அவன் யாரு திடீர்னு வந்துட்டு நம்ம தங்கச்சி பின்னாடி சுத்திட்டு இருக்கான், நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும், அவன் நோட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. சரி வாங்க தங்கச்சி கூட சாப்பிட போகலாம், தனியா அவனை தங்கச்சி கூட விடக்கூடாது சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட போறாங்களா. எல்லாரும் வந்து டேபிளில் டிஷ்லாம் வச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து மீட்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து கு என்ன பண்றாருன்னா அவர்கிட்ட மீட் இருக்குமா அதை வந்து ஹீரோயின் பக்கமா திருப்பி விடலான்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹீரோயின் கிட்ட அந்த மீட்டை தள்ளி விடுறாரு. அந்த மீட்டை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனை தேங்க்யூலாம் சொல்லிட்டு சாப்பிட போறாங்க. ஆனால் அண்ணனுக்கு அது பிடிக்கல. உடனே வந்து அந்த மீட்டை தள்ளி விட்டுட்டு வேற மீட்டை நம்ம ஹீரோயின் பக்கம் தள்ள இதை சாப்பிடுமா அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம ஹீரோனுக்கு கோவமே வந்துடுது. அண்ணா என்னண்ணா நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அண்ணா இப்படி ட்ரீட் பண்ணுவீங்கன்னு நினைக்கலன்ற மாதிரி கோவத்தில் வந்து கோச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நீங்களே சாப்பிடுங்க எனக்கு வேணாம் நான் போகிறேன்னு சொல்லிட்டு கூவை கூட்டிகிட்டு அங்கேருந்து போகலான்ற மாதிரி போகிறாங்க. அண்ணனும் ஓவராக பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி தான் பார்க்க நம்ம ஹீரோனும் நான் அப்புறம் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூவை கூட்டிகிட்டு போயிட்டாங்களா. கூவும் பார்த்துக்கிட்டே அங்கேருந்து போகிறான். அண்ணனுக்கு கோவமாக வருது, இவன் என்ன தங்கச்சி பண்ணி வச்சான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோயின் வெளியே போயிட்டு ஹீரோ பார்த்து சொல்கிறாங்க, மன்னிச்சிடுங்க என் அண்ணனுங்க என் மேலே இருக்க பொசிசிவ்னஸில் அப்படி பண்ணிட்டாங்க, அவனுங்களுக்கு என் மேலே ரொம்ப பாசம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஹீரோ சொல்கிறாரு, அதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் உங்கள்கிட்ட இன்னொன்று சொல்லணும், எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும், 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்னை மீட் பண்ணினேன் உனக்கு தெரியுமா, நீ என்னை காப்பாற்றின, ஒரு மலை மேலேருந்து நான் சரிஞ்சு விழுந்தேன், அப்போ நீ தான் என்னை காப்பாற்றினு சொல்லும் போது அப்போ தான் ஹீரோயின் ரொம்ப யோசிச்சு பார்க்குறாங்க. நினச்சி பார்த்தோன்னே அவங்களுக்கு ஞாபகம் வந்துடுச்சு, 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையனை வந்து மலை சரிவுலேருந்து காப்பாற்றிருப்பாங்க, பாட்டி கொடுத்த மருந்துன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு அவன்கிட்ட பேசிட்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் ஞாபகம் வந்தோடனே அட ஆமாம் நான் காப்பாற்றினேன், அந்த குட்டி பையனா நீங்கள் தானே அது அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ தான் ஹீரோ சொல்கிறாரு, ஆமாம் நான் தான் அந்த பையன், அப்பத்துலேருந்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சு, இத்தனை வருஷமாக உனக்காக தான் வெயிட் பண்ணேன், உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது அதே டைமில் இந்த மெங்ஸு இருப்பாள்ல அவள் காரில் வெயிட் பண்ணிவிட்டு ஹீரோயின் வந்து எதனா பண்ணோன்ட்டே நின்றுட்டுருக்கா. ஏன்னா ஹீரோனால தான் வேலை போச்சுன்னு சொல்லிட்டு காரை வச்சு அவளை இடிக்கலான்னு சொல்லிட்டு வேகமாக காரை கொண்டு போகிறாளா. இவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ கார் வரதை வந்து நம்ம ஹீரோ பார்த்துடுறாரு. அந்த கார் நம்ம ஹீரோனை தான் இடிக்க வருதுன்னு அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. உடனே என்ன பண்ணுறாருன்னா அவர் உயிர் போனா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை உடனே இங்கேருந்து தள்ளி போ கார் வருதுன்னு சொல்லிட்டு ஹீரோனை ஒரு ஓரமாக தள்ளி விட்டுறாரு. ஆனால் அவரால் அந்த டைமில் அங்கேருந்து நவர முடியல. அவர் மேலே கார் இடிச்சிடுது, ஒரு ஆக்சிடென்ட்டே ஆகிடுது. என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் வந்து ஹீரோ ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஹீரோ வந்து ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ள இருக்காரு. ரொம்ப பதறிட்டு இருக்காங்களா. ஹீரோனோட அண்ணன் எல்லாருமே வந்துடுறாங்க. வந்துட்டு ஹீரோனை பார்த்து உனக்கு என்னமாச்சு, உனக்கு எதுவும் ஆகலை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோன் அழுதுகிட்டே இல்லைண்ணா எனக்கு எதுவும் ஆகலை, என்னை அவர் தான் காப்பாற்றினாரு, ஆனால் இப்போ அவரே உள்ளே இருக்காருண்ணா அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஹீரோனோட அண்ணன் வந்து நீ எதுக்கும் பயப்படாதம்மா எல்லாம் உனக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே டாக்டர் வெளியே வராரு. வெளியே வந்துட்டு ஹீரோனை பார்த்து எதுக்கும் கவலைப்படாதீங்க, இப்போ அவர் டேஞ்சர்லலாம் இல்லை,
அண்ணன் நல்லா தான் இருக்காருன்னு சொல்ல நம்ம ஹீரோனும் சரி அண்ணா நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன் அவருக்காக, நீங்கள் கொஞ்சம் இங்கேயே வெயிட் பண்ணி அவர் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அண்ணன் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ 3 அண்ணன்களும் வெளியே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. என்னன்னா இருந்தாலும் அவன் நம்ம தங்கச்சி உயிரை காப்பாற்றிட்டான், சரி அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் நம்ம பார்ப்போமே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பெரிய அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா நானும் அதுதான் யோசித்தேன், ஏன்னா தங்கச்சி உயிரையும் அவன் காப்பாற்றிருக்கான், சும்மா கிடையாது, அதனால நம்ம ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம், இருந்தாலும் அவன் ஸ்லோவாக போனால் தான் நான் அவனை அலோவ் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காரு. 3 பேரும் உள்ளே போகிறாங்க. அப்போ சின்ன அண்ணன் தான் போயிட்டு குவோட தோல் மேலே கை போட்டு சரி என் தங்கச்சி உயிரை காப்பாற்றிக்கிட்ட, ஆமாம் எதுக்காக காப்பாற்றினேன், அவள் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, சரி ஓகே நாங்கள் என்ன டிசைட் பண்ணியிருக்கோன்னா சரி போனால் போதுன்ட்டு உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு பார்க்குறோம், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லும் போது அப்படியா அப்போ நான் அவட்ட ப்ரப்போஸ் பண்ணலாமான்ற ரேஞ்சுக்கு கேட்க ஆரம்பிச்சிடறான். ரொம்ப அவசரப்படுறான். நம்ம ஹீரோயின் வர சாப்பாடு கொண்டு வந்துடுறாங்களா, அண்ணன் 3 பேரையும் பார்த்தோன்னே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள், அவருக்கு அடிபட்டிருக்கு மறுபடியும் தீட்டுறதுக்கு வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும் போது அப்போது ஹீரோயினை பார்த்து அண்ணன்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைம்மா நீ ஏதோ தப்பாக நினைக்காத, அவங்ககிட்ட வந்து நாங்கள் நன்றி தான் சொல்லிட்டு இருக்கோம், ஏன்னா அவன் வந்து உன்னோட உயிரையே காப்பாற்றிருக்கான்ல அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ பார்த்து அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போது ஹீரோவை பார்த்து 3 அண்ணனும் சொல்லிடா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்போது ஹீரோவும் ஆமாம்மா இவங்க 3 பேரும் என்கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரே அவசரம். உடனே என்ன பண்ணுறாருன்னா பாக்கெட்டில் மோதிரம் ரெடியாக வச்சிருப்பாரு போல், அந்த மோதிரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறாரு. போய் உக்காந்துக்கிட்டு உனக்காக நான் ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணுறேன், என்னை அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்ல பின்னாடி பெரிய அண்ணனுக்கா டேய் இவனை அவசரப்படக்கூடாதுன்னு சொன்னலடா, என்னடா அதுக்குள்ளே ப்ரப்போஸ் பண்ணுறான், எனக்கு கோமா வருது, அவனை நிறுத்துங்கடா யாருன்னா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கான். மீதி 2 அண்ணன் வந்து பெரிய அண்ணனை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவா என்ன ஓகே சொல்லுவியா மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா உடனே என்ன சொல்லிடுறாங்க, என்னது இது இப்பெல்லாம் சொல்லிட்டீங்க, நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லும் போது அப்போ பின்னாடி பெரிய அண்ணன் இருப்பார்ல அவர் உடனே 2 தம்பிங்களை பார்த்து நான் தான் சொன்னேன்ல அவள் ஏன் தங்கச்சி அதுக்குள்ளெல்லாம் அவசரப்பட மாட்டா, லேட்டாக தான் சொல்லுவா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்போ வந்து ஹீரோ வந்து சோகமாயிட்டாரா. இதில் பின்னாடி சூ இருப்பார்ல அவர் வேற நான் தான் வந்துட்டு அப்பயே சொன்னேன்ல அவசரப்படாத அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டைமில் ஹீரோன் உடனே கை நீட்டி நான் சும்மா சொன்னேன்ப்பா, நான் ஓகே சொல்கிறேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்காக 15 வருஷம் நீ வெயிட் பண்ணியிருக்க, விட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்ட ஹீரோவும் இதான் சான்சஸ் சொல்லிட்டு ஹீரோனுக்கு ப்ரப்போஸ் பண்ணி ரிங்கை போட்டு விட்டுறாரு. ரிங்கை போட்டு விட்ட உடனே நம்ம ஹீரோயின் வெயிட்டே பண்ணல, அங்கே அண்ணன் முன்னாடியே நம்ம ஹீரோயின் போயிட்டு ஹீரோக்கு கிஸும் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே 3 அண்ணனுக்கும் என்ன பண்ண முடியும், அவள் தான்ல அவங்களோட லவ் சேர்ந்துருச்சு, இதுக்கு மேலே எந்த நோவும் சொல்ல முடியாது. சின்ன அண்ணாலாம் சரிண்ணா விடுங்க, அவங்க 2 பேரும் என்னதான் அவசரப்பட்டாலும் எனக்கு நல்ல கப்பல் மாதிரி தான் தெரியுறாங்க, சேர்ந்துட்டாங்க, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் தானே நினச்சோம் அப்படின்னு சொல்லும் போது இருந்தாலும் அண்ணன் வந்து சரி எனக்கும் ஓகே தான், இருந்தாலும் அவன் அவசரப்பட்டதுக்கு நான் ஒரு தண்டனை கொடுத்தே ஆவேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காரு. இவங்க கட்டி பிடிச்சிட்டே இருக்கும்போது அண்ணன் உடனே டேய் வாடா அண்ணன் எதை உன்ட்ட பேசணுமா அப்படின்ற மாதிரி செகண்ட் அண்ணன் சொல்ல அப்போது ஹீரோவும் சரி அண்ணன் என்ன பேசுறாருன்னு போய் கேட்போம் அப்படின்ற மாதிரி போனால் பெரிய அண்ணன் உடனே டேய் நீ என் தங்கச்சியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி எனக்கும் ஓகே தான், ஆனால் நீ இவ்வளோ அவசரப்பட்டு சொன்னில அதுக்கான கிஃப்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் முன்னாடியே 3 அண்ணனும் வந்து ஹீரோவை போட்டு அங்கே சும்மா அடிக்கிறாங்க, சும்மா அடிக்கிற மாதிரி ஆக்ஷன் தான் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோனுக்கு இதை பார்த்து அண்ணா விடுங்கண்ணா இருந்தாலும் அவரோட ஃபீலிங்ஸ் தானே சொன்னார் அப்படின்னு மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணனும் சரிம்மா சும்மா தான் விளாட்றோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ட்ராமா இதோட முடியுது. இது ஒரு ஹாப்பி எண்டிங் தான். இந்த ட்ராமாவோட எக்ஸ்பிளனேஷன் என்கிட்ட உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.